இருக்கீங்களா? ஓகே. கிளாஸ் 10 கை தூக்குங்க. கிளாஸ் 10 பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஓகே. கிளாஸ் 11, கிளாஸ் 12, ஓகே. இங்க இருக்கக்கூடிய என்ன எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கலந்துதான் இருக்கீங்க. சோ அதனால யாரா இருந்தாலும் சரி இந்த கூட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த 4 வழியில ஒரு வழியில நீங்க சூப்பர் பெர்ஃபெக்டா இருந்தாதான் நீங்க நல்ல காலேஜை ரீச் பண்ண முடியும். 4 வழி தான் மொத்தமே. நீங்க எந்த படிப்பை 11th 12th எந்த ஸ்ட்ரீம் எடுத்து படிச்சிருந்தாலும் சரி, என்ன படிப்பை படிச்சிருந்தாலும் சரி, இந்த 4 வழியில ஒரு வழியில் நீங்க சூப்பர் பெர்ஃபெக்டா இருக்கணும். வே நம்பர் 1, physics, chemistry, maths. physics, chemistry, maths. சார் எனக்கு மேத்ஸ் வராது அப்படின்னு சொல்லி 9th 10th பசங்க யாராச்சும் உங்க பேரண்ட் கிட்ட சொன்னாங்கன்னா நீங்க இமீடியட்டா போற வழியில ஏதாச்சும் ஸ்டேஷனரி ஷாப் இருக்கும், புத்தகம் விற்பனையகம், அதுல போய் நின்று வாய்ப்பாடு டேபிள்ஸ் வாங்கி கொடுங்க. 1x1 இருந்து 20x20 வரைக்கும் இருக்கக்கூடிய வாய்ப்பாட்டை மனப்பாடம் பண்ண சொல்லுங்க. கொஸ்டின் கேளுங்க, உள்ளுக்குள்ள இருந்து அவங்களுக்கு கணக்கு வர ஆரம்பிச்சிடும். கணக்கு வரலங்கிறதுக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா அவங்க பசங்க மனக்கணக்கு போடாம இருக்கிறது தான். அப்போ அதை நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண சொல்லுங்க. சரி சார், வழி நம்பர் 2, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் பாருங்க. அப்படி இல்லைன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. வே நம்பர் 3, இந்த வழிங்கிறது மிக 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 முக்கியமான ஒரு வழி. இங்க யாராச்சும் காமர்ஸ் மாணவர்கள் இருக்கிறீங்களா? கை தூக்குங்க. இருக்கிறீங்க, 5-6 பேர் இருக்கிறீங்க. இந்த பக்கம் இருக்கிறீங்க. ஓகே. காமர்ஸ் மாணவர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ்ல போய் நீங்க படிக்கணும் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா போர்டு எக்ஸாமினேஷன் மார்க்கை வச்சு நீங்க போக முடியாத சூழ்நிலை இருக்கு. நான் சொல்றது இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த கல்லூரிகளுக்கு. அப்போ காமர்ஸ் மாணவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த ஸ்கில், இந்த வழி நம்பர் 3 என்பது மிக மிக முக்கியம். சார் இப்ப காமர்ஸுக்கு மட்டும்தானே முக்கியம்? நாங்க பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம், நாங்க பயாலஜி குரூப்ல எடுத்திருக்கிறோம், எங்களுக்கெல்லாம் முக்கியம் இல்லையான்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இப்ப எழுதி ஒரு நல்ல காலேஜுக்கு போறதுக்கு உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஆனா நாளைக்கு ஏதோ ஒரு என்ஜினியரிங் காலேஜ்லயோ வேற எந்த படிப்புல நீங்க சேர்ந்தாலும் வேலைக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அல்லது நீங்க பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு வைங்க. பிளேஸ்மெண்ட் ஆகிறப்போ கம்பெனிக்கார வர்றப்போ நீங்க எந்த டிகிரியை படிச்சீங்கன்னு கேட்க மாட்டான். நீங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சீங்களா, இசிஇ படிச்சீங்களான்னு கேட்க மாட்டான். கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஸ்கில்ல தான் பார்ப்பான். இந்த வழி நம்பர் 3 தான் முதல்ல கேட்பான். அந்த வழி நம்பர் 3ல இருக்கக்கூடிய அந்த நாலேஜ் ஸ்கில்ல காமிச்சிங்கன்னா தான் அதுக்கப்புறம் எந்த டிபார்ட்மெண்ட் படிச்சேன்னு கேட்பாங்க. அப்ப இந்த 3rd வே அப்படிங்கிறது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், என்ஜினியரிங் அல்லது ஏதாச்சும் ஒரு நாளைக்கு நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள் எல்லாத்துக்குமே இந்த 3வது வழிங்கிறது முக்கியம். அப்ப நான் இன்ஜினியரிங் காலேஜில் போய் அது ஏதோ ஒரு காலேஜில் போய் பிளேஸ்மெண்ட் வாங்குறதுக்கு மட்டும்தான் முக்கியமா சார்னா, யாராச்சும் ஐஏஎஸ் ஆகுறேன்னு நினைக்கிறீங்கன்னு வைங்க. ஐஏஎஸ் ஆகுறதுன்னா பேரண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. உங்க பசங்க அல்லது உங்க பையனோ பொண்ணோ 10th 65% மார்க் வாங்கியிருப்பாங்க. மறுபடியும் 12th ஒழுக்கமா படிக்காம ஜாலியா இருந்து மறுபடியும் அதே 65-70% மார்க்கோ வாங்கியிருப்பாங்க. காலேஜ் சூஸ் பண்றது எப்படின்னா, அப்பா அம்மாவால திடீர்னு மறந்துடுவாங்க. நம்ம பசங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் வாழ்க்கையிலே எல்லாமே செய்வாங்கன்னு சொல்லி ஒரு 10 பேர் சேர்ந்து எந்த காலேஜுக்கு போனா 9 மணிக்கு போனா 12 மணிக்கெல்லாம் விட்டுருவானோ
எந்தெந்த காலேஜ்ல எல்லாம் வாத்தியார் நல்லா இருக்க மாட்டாங்களோ கரெக்டா தேடி பார்த்து அந்த காலேஜை போய் எடுத்து ஃப்ரீயா ஜாலியா இருப்பாங்க. சரி கண்ணா 3 வருஷம் முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ண போறேன்னு கேள்வி நம்ம வீட்டுல கேட்க மாட்டாங்க, பக்கத்து வீட்டுக்கார வாயை அடைக்க முடியாது இல்லையா. அப்புறம் படிச்சு முடிச்சுட்டான், அடுத்து என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்போ 10th 65%, 12th 65%, யூஜிலையும் போய் காலையில 9 மணிலிருந்து 1 மணி வரைக்கும் நடத்தக்கூடிய காலேஜ்ல போய் ஜாலியா இருந்துட்டு என்ன ஆக போறேன்னு கேட்டா நம்ம நெஞ்சு வெடிக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லுவான், IAS ஆக போறேன்னு. இதெல்லாம் நடக்காதுங்க. உங்க பசங்க ஜெயிக்க போறாங்களா தோக்க போறாங்களான்னு இப்ப நான் ஒரே வரியில சொல்ல போறேன், நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஓ அப்படியான்னு. ஐயோ நான் தோக்குற வழியில தானே சார் இருக்கிறேன், நோ ப்ராப்ளம், நாளையில இருந்து உங்களை மாத்திக்கோங்க, ஜெயிச்சுக்கலாம். மறுபடியும் சொல்றேன், நான் பேசுறது எல்லாத்துக்கும்லாம் கிடையாது, 10% தான் டர்ன் அவுட். எனக்கு நல்லா தெரியும். மற்றவன்லாம் அப்படியே தொடச்சு போட்டு போயிடுவான், நீ மட்டும் போடா லட்சால பார்த்திருக்கேன் மைக்கு பிடிச்சி பேசி அப்படின்னு இருப்பாங்க. இங்க ஒரு 100 பேர் இருக்கிறீங்கன்னா 90 பேர்த்துக்கு அப்படியே ஃப்ரீயா நான் பேசுறத பேசி முடிக்கவே மறந்துடுவான், வெளியே போய் மறக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த 10% டேக் அவே இருக்கும். யாரு தோக்க போறீங்க தெரியுமா, யாரு ஜெயிக்க போறீங்க தெரியுமா? ஒரே வரியில சொல்றேன், யாரெல்லாம் காலையில பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்போ உங்க அப்பா அம்மா எழுப்பிவிட்டு எந்திரிக்கிறீங்களோ நீங்க ஆல்ரெடி தோத்து போற லைன்ல போய்கிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். யாரெல்லாம் காலையில நீங்களே எந்திரிச்சு உங்களுக்கான வேலைகளை பார்த்துக் கொள்கிறீர்களோ படிக்கிறீர்களோ நீங்க எல்லாம் ஆல்ரெடி ஜெயிச்சாச்சு, ஜெயிச்ச லைன்ல தான் போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இத காலையில நேரமே எந்திரிக்காத பசங்க, அப்பா அம்மா எழுப்பிட்டு எந்திரிக்கிற பசங்க எல்லாம் போடா இவன் பெரியவன் நினைப்பீங்க. யாரெல்லாம் காலையில உண்மையா எந்திரிச்சு படிக்கிறீங்களோ நல்ல வேளை நம்ம ஜெயிக்க போறோங்கிற கான்பிடன்ட் உங்களுக்கு கட்டாயம் வரும். ஏன்னா நல்லா கேட்டுக்கோங்க, உங்க வயசுல தான் IITக்கு போறாங்க, NITல போய் படிக்கிறாங்க, எய்ம்ஸ், உங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஜிப்மர், அதே போல CUET எக்ஸாம் எழுதி IISCRக்கு போறது, IISc பெங்களூருக்கு போறதுன்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் காலேஜஸ்க்கு போய் அவங்களுடைய டிகிரியை முடிக்கிறப்போ பல லட்சங்கள் பல கோடிகள் இல்ல இப்ப சம்பளம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்க வயசுல இருக்கிறவங்க தான் போக போறாங்க. நீங்க எல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்புறமா பார்த்துக்கலாம்னு யாரெல்லாம் இருக்கிறீங்களோ நீங்க கட்டாயமா ஏதோ ஒரு வழியில நீங்க தோத்துருவீங்க. நல்லா கேட்டுக்கோங்க, நாங்க தோத்து போனவங்க கிட்ட எல்லாம் கதை கேட்க மாட்டோம், ஜெயிச்சவங்க கிட்ட மட்டும்தான் கதை கேட்போம். சார் நான் நல்லா தான் சார் ஓடுனேன், 5ஆவதா வந்தேன் சார், அங்க 4 பேர்த்துக்கு தான் பிரைஸ். நீங்க என்கிட்ட வந்து சொன்னீங்கன்னா நான் கேட்பேன், ஜெயிச்சிட்டியா தோத்துட்டியா சொல்லு. சார் நான் நல்லா தான் சார் ஓடுனேன், 5ஆவதா வந்த சார், ஜெயிச்சிட்டியா தோத்துட்டியா சொல்லு. சார் 5, ஓ உனக்கு மோட்டிவேஷன் தேவைப்படுதா, இங்க வாப்பா நல்லா ஓடுன 5ஆவதால வந்துட்ட, இன்னும் கொஞ்சம் வேகமா ஓடு ஜெயிச்சிடலாம் சரியா அப்படின்னு உன் பேரை கூட கேட்காம அந்த இடத்துல முடிக்கி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க் எவன் வாங்கலாம் அவனுக்கு தான் நாங்க மைக்கு நீட்டுவோம். இதுதான் உலகம். அவ்வளவுதான். மைக்கு பிடிச்சுக்கிட்டு திருக்குறளே 4 அடியாரையும் படிச்சுட்டு வந்து வேக வேகமா ஒப்பிச்சு உங்ககிட்ட கைதட்டல் வாங்கிட்டு போறதுக்கு நான் வரவே இல்லை. இதையெல்லாம் பண்ணுனா நீ ஜெயிச்சுக்கலாம். இங்க மோட்டிவேஷன் அப்படிங்கறதுல ஒண்ணுமே கிடையாது. மோட்டிவேஷன்ங்கிறது என்னன்னா நாம நல்லா இருக்கணும்னு நாம நினைக்கிறது, அவ்வளவுதான். அந்த எண்ணங்கள் யாரிடமெல்லாம் இல்லையோ, நாம நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்காம இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுங்கிற விஷயத்தை நினைக்காம நல்லா இந்த இடத்துல இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. நீங்க சாகிற வரைக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா உயிரோடலாம் இருக்க மாட்டாங்க. அவர்களுக்கு நேரம் காலம் வந்தால் இறந்து விடுவார்கள். இந்த கண்ணு இந்த பணம் வச்சுக்கோ, நல்லா படிச்சுக்கோ, நான் இருக்கிறப்பவே
ஏதோ நான் பணத்தை செலவு பண்றேன், நல்லா படிச்சு நீ புத்திசாலித்தனமா இருந்து பொழைச்சுக்கோன்னு பணத்தை கொடுத்து படிக்க வைப்பாங்க. அவங்கள 90% ஸ்டூடெண்ட் என்ன பண்றாங்கன்னா மேனேஜிங் த பேரண்ட்ஸ் தான். மேனேஜிங் என்ன? ஏன்டா படிக்கவே மாட்டேங்கிற, ஏன் மார்க்கே வரல, நான் படிக்கலன்னு சொல்லவே மாட்டாங்க. ஸ்கூல் சரியில்லை, பிசிக்ஸ் வாத்தியார் சுத்தமா பாடம் நடத்துறது இல்ல, மேத்ஸை பார்த்தா கடுப்பாகுது. ஏன்டா அதே கிளாஸ்ல தானே ஒருத்தர் ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறான், கம்பேர் பண்ணாதீங்க சும்மா. அப்புறம் நான் என்ன கேட்கிறேன்னா, நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நான் பணத்தை கட்டுறேன், உங்களையே படிக்க வைக்கிறோம், தகுந்த நாட்கள்ல தகுந்த நேரங்கள்ல கரெக்டா படிச்சுக்கிட்டா நீங்க மட்டும் லைஃப்ல செட்டில் ஆக மாட்டீங்க, உங்க சந்ததியவே நீங்க செட்டில் ஆக வச்சிடலாம். அந்த எண்ணத்துல நாங்க சொல்றோம். அதை பிடிக்கல விடுறதுனா அப்பா வர்றப்ப மொபைல் டபக்கு கீழே போயிடும், அப்புறம் மேல வந்துடும். ஏமாத்திக்கிட்டே இருங்க, தோத்து போயிருங்க. ஏமாத்துறவன்லாம் தோத்து போயிருவான். நல்லா கேட்டுக்கோங்க, தோத்து போனதுக்கு அப்புறம் இந்த பக்கம் உங்க அம்மா, இந்த பக்கம் உங்க அப்பா, ரெண்டு பேர்த்தையும் உட்கார வச்சு கதை சொல்லுங்க. பெத்தாச்சு இல்ல, விதி கேட்டுதான் நீ சொல்ற மொக்க கதை எப்போ நான் கேட்கணும். நம்மால் இப்பவே 12th படிச்சிட்டு இருக்கிறப்போ 11th படிச்சிட்டு இருக்கிறப்போ நல்லா ஒழுக்கமா படிக்கலன்னு தெரியும். 180 கட் ஆஃப் இருந்ததுன்னா நல்ல காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு தெரியும், இருந்தாலும் படிக்க மாட்டான். 160 நிக்கும். எனக்கு நல்ல காலேஜ்ல சீட்டு கிடைக்கலன்னு அழுது ஆக்டிங் விட வேண்டியது. எதுக்கு அந்த ஆக்ஷன் அப்படின்னா, சரி விடு அழுகாத, ஏதாச்சும் பண்ணிக்கலாம் விடுன்னு பேரண்ட் சொல்ற வரைக்கும் அழுதுட்டு அப்புறம் பேரண்ட் அப்பாடா ஏமாத்தியாச்சு, மார்க் குறைஞ்சதுக்கு பேரண்ட் ஒத்துக்கிட்டாங்க, இனி நம்ம வழி ஆரம்பிப்போம். யாரெல்லாம் இந்த இடத்துல ஓப்பனா சொல்லிடுறேன், பெற்றவர்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை அவர்களை ஏமாத்தலாம் என்றும் நாளைக்கு படித்துக் கொள்ளலாம் என்றும் ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு வாழ்க்கையிலேயே முக்கியம் நினைத்து கொண்டும் படிக்காமல் இருக்கக்கூடிய மாணவர்கள் அனைவரும் தோற்று போவதற்கான பிள்ளையார் சுளையை ஆல்ரெடி போட்டு ரீசன் எழுத ஆரம்பிச்சிட்டீங்கிறத இந்த இடத்துல முக்கியமான செய்தி. மறுபடியும் இதை சொல்லிடுறேன், உங்க வயசுல தான் நிறைய பேர் ஐஐடி என்ஐடிங்கிற பெரிய காலேஜுக்கு போறான். நீங்க போறதுக்கு படிக்கிறீங்களா இல்லையாங்கிறத பாத்துக்கோங்க. இங்க இருக்கிறது யாருமே என்டர்டைன்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு வரலன்னு தான் நான் நினைக்கிறேன். எல்லாருமே படிக்கிறது என்னங்கிறத கேட்கறது தான் வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இந்த மூன்றாவது வழிங்கிறது ஐஏஎஸ் போறதுக்கு வேணும். பிரிலிம்ஸ்ல காலையில ஜெனரல் டெஸ்ட், மத்தியானம்ங்கிறது ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ். இந்த மூணாவது வழிங்கிறதுக்கு என்ன பெயர்னா ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் என்று பெயர். மூன்றாவது வழி. வே நம்பர் 1 என்ன? வாட் இஸ் த வே நம்பர் 1? பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறவன் யார் தெரியுமாடா கண்ணு? நல்லா படிக்கிறவன், நல்லா கிளாஸ் கவனிக்கிறவன். those who are a great listener is a topper. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கக்கூடிய மாணவர்கள் கிளாஸ் தெளிவா கவனிக்கிறவங்களா இருப்பாங்க. நான் ஏன் அந்த இடத்துல சொன்னேன்னா, ஃபர்ஸ்ட் வழி நிறைய பேருக்கு நோட்டு கிடையாது, பேனா கிடையாது, என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம். இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கலாம்னு வந்திருக்கிறோம். அப்ப சம்திங் யூ நீட் டு டேக் இல்லையா? நாம பீச்சுக்கு போனீங்கன்னா வெறுங்கை வீசிட்டு போலாம், சினிமா தியேட்டருக்கு போனா வெறுங்கை வீசிட்டு போலாம். நாம என்ன படிக்கிறதுன்னு கேட்க வந்திருக்கிறோம். கையில நோட்டு பேனா எடுத்துட்டு வரணும்ல, எடுத்துட்டு வரல. அத பேரண்ட் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஜெயிக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த புத்தி ஆட்டோமேட்டிக்கா மனசுல இருக்கும், எதையோ ரெண்ட கேட்டுட்டு வரலாம் போயின்னு. நோட்டு பேனா எடுக்காம என்ன படிக்கிறதுன்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு தான் கடைசி. நான் அடுத்த வருஷம் வருவீங்க எனக்கு தெரியும். 11th படிக்கிற ஸ்டூடெண்ட் அடுத்த வருஷம் வரப்ப நோட் பேனா எடுத்து வந்துருங்க. ரைட். வே நம்பர் 1 PCM, வே நம்பர் 2 PCB. மூன்றாவது வழி ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ்னு பேரு. இதுக்குள்ள என்னென்ன சார் ஒளிஞ்சிருக்குன்னா, ஆப்டிடியூட், ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ்ல மொத்தம் 4 சாப்டர் இருக்கு. ஒன்னு ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில் என்று சொல்லப்படக்கூடிய வெர்பல் எபிலிட்டி. இது 3 ஒளிஞ்சிருக்கு. இது என்ன சார் ஆப்டிடியூட் அப்படின்னா,
6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை நீங்கள் படித்த கணக்கிலிருந்து கேள்வி கேட்கப்படும். இந்த கணக்கு தொல்லையே வேண்டாம் சார், நான் காமர்ஸ் எடுத்து தொலைஞ்சேன், ஓட ஓட விரட்டு கணக்குல கேள்வி கேட்டு உங்க லைஃப் நாங்க செட்டிலே பண்ணுவோம். காமர்ஸ் படிக்கிறதுக்கு கணக்கு போடணும், கணக்கு போடுறதுக்கு விருப்பம் இல்லாம காமர்ஸ் குரூப் படிச்சுட்டு வந்தா எப்படி சார் வேலை கொடுப்பான்? 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்த கணக்கு என்னென்ன இருக்கும்? அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். இதுதான் 6ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை இருக்கும். 11th 12th தான் இன்டெகிரல் கால்குலஸ், டிஃபரன்ஷியல், 3D ஜியோமெட்ரி, அல்ஜீப்ரா, மேட்ரிக்ஸ் எல்லாம் வரும். அப்போ இந்த 4 ஸ்கில்ல உள்ளடக்குன ப்ராஃபிட் லாஸ் படிச்சிருக்கீங்களா? ப்ராஃபிட் லாஸ் படிச்சிருக்கீங்க தானே? மென் அண்ட் ஒர்க், இத்தனை மென் இத்தனை நாள்ல வேலை பார்த்தா இத்தனை மென்ல படிச்சிருப்பீங்க. டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஒரு பெர்சன்டேஜ் கண்டுபிடிக்க தெரியுமா? தெரியுமா? 30% ஆஃப் 30 எவ்வளவு கண்ணு? 30% ஆஃப் 30 யாருக்கு தெரியும்? டக்குன்னு கை தூக்கணும். 9 9 30ல 30% 9. எப்படி 30ல 30% 9? எப்படி கணக்கு போடுறது? ஆட்டம் காலியாக போகுதுன்னு அர்த்தம். யாருக்கெல்லாம் தெரியல உங்க மனசுக்குள்ள பயப்பட்டுக்கோங்க. ஏன்னா வெளியே பயப்பட முடியாது இல்லையா? இதுக்கு பேரு கொல்லிக்கட்டைன்னு பேரு. இந்த கொல்லிக்கட்டையை யூஸ் பண்ணி கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இப்படியே எதையெல்லாம் பார்க்கிறோம். நான் என்ன சொல்றேன்னா 30ல 30% எவ்வளவுன்னு தெரியலன்னா இந்த கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு ஒரு பிரயோசனமும் கிடையாதுன்னு சொல்றேன். இப்ப உங்க பேரண்ட் எல்லாம் கேளுங்க, உங்க பசங்க பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, நான் கேட்கிற கேள்விக்கு டக்குன்னு அவங்கள மூஞ்சியை திரும்பி பார்த்து என்ன ஆன்சர்னு கேட்கணும். 40% ஆஃப் 40 எவ்வளவு மடக்குன்னு கேளுங்க. ஓரக்கண்ல பார்த்தா அப்பா அம்மா பக்கத்துல வந்து ஆல்ரெடி சில கோஷ்டிகள் அப்பா அம்மாவை மிரட்டி வச்சிருக்கோம். அப்பா பையன் மாதிரி உட்கார்ந்து இருப்பாரு, பையன் அப்பா மாதிரி உட்கார்ந்து இருப்பான் சில வீட்டுல. 40% ஆஃப் 40 கேட்டா அவங்க அப்பா அவனை பாப்பாரு, என்ன இவரு அவங்க அப்பாவை நான் பார்த்தேன் போறால. நீ ஆல்ரெடி தோத்தாச்சு, ஆல்ரெடி ஆட்டம் முடிஞ்சு போச்சு, நீ ஜெயிக்க முடியாது. யாரெல்லாம் பெத்தவங்களை ஏளனமா பாக்குறியோ, யாரெல்லாம் பெத்தவங்களை எதிர்த்து பேசுறியோ, நீ ஆல்ரெடி எங்கேயோ குழி தோண்டிட்டு இருக்கிற நீ கீழே போறதுக்கு. அவ்வளவுதான். நீ கெத்து நிக்கிறது நினைச்சுக்காதீங்க. அப்பாவை முறைக்கிறத அம்மாவை முறைச்சு பாக்குற கேட்க சொன்ன கேள்வி கேட்டு நீ இவரு அவங்க அப்பா அவனை பார்த்துட்டு கடவுளே விதி நம்மளுக்கு நம்ம என்னை பார்த்துட்டாரு. சரி, இந்த மாதிரி பெர்சன்டேஜ், ஆவரேஜ் இதெல்லாம் கேட்பாங்க. 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை படித்த கணக்குல இருந்து கேள்வி கேட்போம். ப்ராஃபிட் லாஸ்னா செல்லிங் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 200, காஸ்ட் பிரைஸ் இஸ் ஈக்குவல் டு 150. ப்ராஃபிட் எவ்வளவு சொல்லுங்க அப்படிலாம் கேள்வி கேட்க மாட்டான். அது நீ சீக்கிரம் போட்டுருவ. எப்படி கேட்போம்? காலையில நான் 6 மணிக்கு எந்திரிச்சேன், எங்க அம்மா என்கிட்ட 150 ரூபாய்க்கு கொடுத்து எங்க வீட்டுல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு கடையில போய் பொருளை வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் 200 மீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் 20 பேர்த்துக்கிட்ட நின்று 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தேன். மறுபடியும் 300 மீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் என் ஃப்ரெண்டு 4 பேர் வந்தான். இன்னொரு ஃப்ரெண்டு வர்றதுக்காக நான் 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டு வந்ததுக்கு அப்புறம் 40 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். மறுபடியும் ஒரு 300 மீட்டர் தாண்டினதுக்கு அப்புறம் அந்த கடை வந்துச்சு. அந்த அண்ணன் கிட்ட போய் நான் பொருளை கொடுங்கன்னு சொல்லி 150 ரூபாய்க்கு கொடுத்து கேட்டா அவர் கொடுக்க முடியாதுன்ட்டாரு. எப்படியாச்சும் கொடுங்கன்னு கேட்டேன். அட போப்பா, நான் வாங்கினது 200 ரூபாய்க்கு வாங்கி இருக்கிறேன், 250 ரூபாய் இந்த பொருளோட விலை, இதோட சம் முடிஞ்சு போச்சு, இதுல இருந்து நீ என்னத்தை கண்டுபிடிச்சின்னு கேள்வி கேட்பான். மண்டையை கொண்டு போய் செவுத்துல டங்கு டங்குன்னு இடிச்சாலும் ஆன்சர் தெரியாது உங்களுக்கு. ஆனா வெறும் பாருங்க, அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் மட்டும்தான் இருக்கு அதுல இருக்கும். எப்படி கேள்வி கேட்பான்னா, உங்களுக்கு தெரிஞ்ச கணக்க உங்களை போட விடாம செஞ்சு மண்டையை உடைக்க வைப்பான். அதுக்கு பேர் தான் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ்னு பேரு. இதை எதுக்கு சார் கம்பெனிக்காரன் ஐஏஎஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன்லியே செக் பண்றான்? உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் ஒரு ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சு சொன்னாதான் அவங்களுக்கு சம்பளம். எவ்வளவு குயிக்கா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றீங்க, எவ்வளவு கரெக்டா சால்வ் பண்றீங்கிறத செக் பண்ணுவாங்க.
அதை வச்சுக்கிட்டு தான் டெசிஷன் மேக்கிங் எபிலிட்டி எப்படி இருக்கு, ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தா அனலைசிஸ் பண்றக்கூடிய மென்டாலிட்டி அவனுக்கு இருக்கா, நாலா பக்கமும் யோசிக்க. இப்ப நான் கேட்ட கேள்விக்கு கரெக்டா படிச்சவன், ஆல்ரெடி இதை லேர்ன் பண்ணி வச்சவனுக்கு ஒரே ஒரு சின்ன துணுக்கு தான் என்ன, ஒரு சம்ம இவ்வளவு பெரிய சம் இருக்கும், கடைசி வரியில கூட ஆன்சர் இருக்கலாம். அந்த சம்ம படிச்சு முடிக்கிறப்ப இந்த கான்செப்ட் தான் கேள்வி கேட்டிருக்கான்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்த செகண்ட் போட்டுறணும். 90 கொஸ்டினுக்கு 90 மணி நேரம் கொடுக்க மாட்டான். 90 கொஸ்டினுக்கு 60 மினிட்ஸ் தான் கொடுப்பான். ஒரு கொஸ்டின் அரை நிமிஷத்துல இருந்து முக்கால் நிமிஷத்துக்குள்ள ஆன்சர் பண்ணிருக்கணும். 45 செகண்ட்ஸ் தான் மோர் டைம். அப்ப இதுதான் ஆப்டிடியூட் ஸ்கில் என்று பெயர். 10th நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் NTSC ஒன்னு இருக்கு. எல்லா ஸ்டேட் வச்சான், தமிழ்நாடு மட்டும் வைக்கல. விட்டடிச்சிட்டானுங்க, எல்லாத்தையும் விட்டடிச்சிட வேண்டியது, வர்றத பூரா விட்டடிச்சிட்டா. NTSC வைக்கல. அதுக்கு மென்டல் எபிலிட்டிங்கிறது முக்கியம். அதுக்கு அப்பவே நீங்க ஆப்டிடியூட் எழுதி இருக்கணும். அடுத்து பாருங்க, லாஜிக்கல் ரீசனிங். அதென்ன சார் லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னா, ஆப்டிடியூட் சொல்லிட்டேன், அடுத்து என்னது லாஜிக்கல் ரீசனிங். அந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டிக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் சாப்டர். லாஜிக்கல் ரீசனிங் என்னன்னா, எங்க அம்மாவுடைய அப்பாவை நான் தாத்தான்னு கூப்பிட்டா, என் தாத்தா என் பெரியம்மா பொண்ணோட மாமா பையனோட பொண்ணோட பையனோட பையனை எப்படி கூப்பிடுவாருன்னு கேள்வி கேட்பான். திங்க் அண்ட் ரைட், நத்திங் வில் பி தேர் இன் யுவர் புக். இதுக்கு பேர் தான் லாஜிக்கல் ரீசனிங்னு பேரு. சார் நான் காமர்ஸ் ஸ்டூடெண்ட் சார், ஃபவுண்டேஷன் கிளியர் பண்ணணுமா சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு, இது கேட்பான். பேங்க் எக்ஸாம் எழுதணுமா, இதுதான் ஃபுல்லா கேட்பான். குரூப் எக்ஸாம் எழுதலான்னு இருக்கியா கேட்பான். எங்க போனாலும் கேள்வி கேட்பான் ஆப்டிடியூட்ல. நீ ஆப்டிடியூட் லாஜிக்கல் வெரிபிலிட்டி படிக்காம அடுத்த ஸ்டெப் நீ எடுத்து வைக்கவே முடியாது. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா கேட்டுக்கோங்க, காமர்ஸ் மாணவர்களுக்கு நீ 12th படிச்சு முடிக்கிறது பிகாம் படிச்சு முடிக்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். எந்த ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா ஸ்கில் எல்லாம் கிடைக்காது. ஆனால் பிகாம் படிக்கும் பொழுது எதற்காக நாம் பிகாம் படிக்கிறோம் என்ற கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சுக்கிட்டு பிகாம் படிச்சுக்கலாம். அதே தான் பிஇ படிக்கிறதுக்கும் அப்ளிகபிள். அப்ப இந்த மூன்றாவது வழி என்பது அனைவருக்கும் முக்கியம். வாட் இஸ் தட் வே? ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெரிபிள் எபிலிட்டி. இத கையில் எடுக்கணும். காலேஜுக்கு போறதுக்கு முன்னாடி இதை லேர்ன் பண்ணிடணும். முதல்ல தான் பிளேஸ்மெண்ட்ங்கிற வார்த்தை இருந்தது காலேஜ் முடிக்கிறப்போ. இப்போ புது வார்த்தை என்ன தெரியுமா? இன்டர்ன்ஷிப். 2வது வருஷம் முடிக்கிறப்பவே உங்களுக்கு என்ன ஸ்கில் இருக்குதுங்கிறத அந்த கம்பெனிக்கார வைக்கிறக்கூடிய அந்த டெஸ்ட்ல காமிச்சு நீ படித்து கொண்டிருக்கும் பொழுது இன்டர்ன்ஷிப் உங்களுக்கு கொடுத்துருவான். இன்டர்ன்ஷிப்ல வேலை பார்த்து நீ எபிலிட்டியா இருந்தாதான் உனக்கு நல்ல சம்பளம் போட்டு கொடுப்பான். அப்ப இந்த ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th படிச்சு முடிச்சு காலேஜுக்கு போறதுக்குள்ளே இதை நீங்க லேர்ன் பண்ணிடணும். காமர்ஸ் மாணவர்களுக்கு ஆப்டிடியூட், லாஜிக்கல், வெரிபிள் எபிலிட்டியோட சேர்த்து இந்த ஸ்கில்லும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு மட்டும். வாட் இஸ் தட் ஸ்கில்? கரண்ட் அஃபேர்ஸ், இப்பொழுது நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள். இது எப்படி சார் நாங்க லேர்ன் பண்றது? மனோரமா இயர் புக்னு ஒண்ணு விற்கும் ஸ்டேஷனரி ஷாப்ல. 1 ஜனவரி 2023 என்ன நடந்தது, 2 ஜனவரி 2023 என்ன நடந்துச்சுன்னு சொல்லி 365 நாள் வரைக்கும் அந்த புக்ல கொடுத்திருப்பான். சார் 365 நாள் எப்படி சார் நான் படிச்சு மண்டையில் ஏத்துறது? வேண்டாம். அதுல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு பாசிட்டிவா இருக்கக்கூடிய நாளை மட்டும் அப்படி கப்புன்னு பிடிச்சு மேல தூக்கணும். ஒரு 30 நாள் வரும். அந்த 30 நாள் இருந்து 10 கேள்வி கேட்டுருவான். இதுதான் கரண்ட் அஃபேர். CUET பரீட்சைக்கு நீங்க எழுதிக்கலாம். ரைட்? அப்போ 3வது வழி முடிந்தது. 4வது வழி ஒண்ணு இருக்கு. மீன் இருக்குல்ல, ஃபிஷ், ஒரு கடல்ல நீந்திக்கிட்டே இருக்குதுன்னு வைங்க, பயங்கரமா நீந்துது. அந்த ஃபிஷ் நிப்பாட்டி, நில்லு, இந்த மரத்து மேல ஏறினாதான் நீ உலகத்திலேயே பெரிய ஆள்னு சொல்லுவேன்னா அது ஏறுமா? நாம கட்டாயம் லைஃப்ல தோத்து போயிரும், நினைச்சுக்கிட்டே செத்து போயிரும் நீந்திக்கிட்டே. மரத்து மேல ஏறுற போட்டிய குரங்குக்கு தான் வைக்கணும், நீச்சல் அடிக்கிற போட்டிய ஃபிஷ்ஷுக்கு தான் வைக்கணும்.
அவர்களுக்கு என்று தனி திறமை என்று ஒன்று இருக்கும். என்ன திறமை? சார் நான் படிச்சுட்டே இருப்பேன் சார், திடீர்னு எனக்கு படம் வரையணும்னு தோணுது சார், டிராயிங் வரைகிறேன். படம் வரைந்தால் பல கோடிகளை சம்பாதிக்கலாம். வெறும் படம் வரைய தெரிஞ்சா போதும். மார்க் வேணுமா? 12th பாஸ் மட்டும் பண்ணிக்க, தட்ஸ் இட். காது கேட்கணுமா? தேவையில்லை. வாய் பேசணுமா? தேவையில்லை. ஒன்னும் தேவையில்லை. பாஸ் பண்ணி படம் வரைய தெரிஞ்சா போதும், தட்ஸ் இட். சார் நான் நல்லா விளையாடுவேன் சார், சூப்பரா, நான் ஸ்போர்ட்ஸ்ல சூப்பரா இருக்கேன். விளையாடுறதுன்னா அடிக்கிற வெயில்ல கிரிக்கெட் மட்டையை தூக்கிக்கிட்டு பேய் மாதிரி விளையாண்டுட்டு இருப்பானு, மத்தியானம் 2 மணிக்கு 3 மணிக்குன்னு இல்ல. ஸ்விம்மிங் நல்லா பண்ணுவீங்களா? சைக்கிள் ஓட்டுவீங்களா? அத்லெட்டிக்ஸ்ல வீரரா இருக்கிறீங்களா? வாலிபாலா, பேஸ்கெட் பாலா? அப்போ தனிப்பட்ட ஸ்போர்ட்ஸ்ல திறமையாளர்களாக இருந்தாலும் பல கோடியை சம்பாதிக்கலாம். நான் நல்லா பரதநாட்டியம் ஆடுவேன் சார், நான் நல்லா பாட்டு பாடுவேன். அப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் அரங்கேற்றத்திற்கு 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரை கொடுக்கப்படுகிறது, வெறும் பரதநாட்டிய டான்ஸ் ஆடி காமிச்சா. அப்போ இப்படிப்பட்ட தனிப்பட்ட திறமைகளை வைத்துக் கொண்டு தலை சிறந்த கல்லூரிக்கு போகிறது. இதுதான் 4வது வழி. இந்த 4ல ஒரு வழி நீங்க சூஸ் பண்ணலாம். இந்த 4லயுமே நான் கிடையாதே சார், என்ன பண்றது அப்படின்னா அதுக்கும் காலேஜ் இருக்கு. அப்ளை பண்ணுங்க, ஜம்முன்னு படுத்து தூங்குங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல முட்டை மார்க் வரும், வீட்டுக்கு வந்து உட்காந்துருங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ் கூப்பிட்டு சீட்டு கொடுப்பான். படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மினிமம் 3 வருஷம் படிச்சு முடிச்சா 70,000 சம்பளம் வாங்கிடலாம். படிக்காதவர்களுக்கும் திறமையான கல்லூரிகளுக்கு போறது. அப்போ இந்த 4 வழியில ஒரு வழியில நீங்க சூப்பர் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும். கிளியர்? ஃபைன். வழி நம்பர் 1 என்னடா கண்ணு? அப்புறம் சிரிச்சுக்கலாம், நான் கோயம்புத்தூர்ல தான் வந்திருக்கேன், அதனால நான் கொஞ்சம் இழுத்து தான் பேசுவேன். உடனே இழுத்து பேசுறாங்க. பெரிய அச்சீவ்மெண்ட் என்னோட எங்கிட்ட இருக்கிற குறைய கண்டுபிடிச்சதுக்கு. இது குறையில பேச்சு அப்படி சொல்லுங்க. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், அப்புறம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. 3வது அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், வெர்பல் எபிலிட்டி, கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே. 4வது வழி. 4வது வழி. ஓகே, இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ உங்க பசங்க வந்து சத்தம் போட்டு ஆன்சர் பண்ணுனாங்களா? சொல்லுங்கன்னு கேட்கிறப்போ வெறிக்க வெறிக்க பார்த்துக்கிட்டு இருந்தாங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? நல்லா தெரியும். டீச்சர்ஸுக்கு வந்து 2 விஷயம் பிடிக்காது. என்னன்னா, சொல்லுங்க பார்க்கலான்னு சொல்றப்ப எவனோ சொல்லிட்டு போறான், நான் அப்படிதான் உக்காந்துருப்பேன் நினைக்கிறக்கூடிய கோஷ்டியை பிடிக்காது. இன்னொரு கோஷ்டி அப்புறமா சொல்ல போறேன், இன்னும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க அப்பா அடிக்கடி ஒண்ணு சொல்லுவாங்க, கண்ணு வாழ்க்கையில் எப்படி பெரிய ஆளாகிறது சொல்லு, நல்லா படிக்கணும்பா, அப்புறம் ஒழுக்கமா இருக்கணும்பா, அப்புறம் தெரியலைங்கப்பா. வாழ்க்கையில பெரிய ஆளாகணும்னா வாத்தியார ஐஸ் வைக்கணும்பாங்க. டீச்சர்ஸ் கிட்ட தான் நல்லா படிக்கிறவனுடைய கான்டாக்டும் வாழ்க்கையில வசந்து நிக்கிறவனோட கான்டாக்ட் இருக்கும். அவர்கள் நினைத்தால்தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். அவங்கள பகைச்சுக்கிட்டு இருந்தா ஜெயிக்க முடியாது. ரைட், இப்போ ஒவ்வொன்னா வேக வேகமா பார்க்கலாம். அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் படிப்பை படிப்பதற்கு மொத்தம் 2 வழி இருக்கு கண்ணு. 2 வழி இருக்கு. 1, பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு ஒரே வழிதான், தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 2 வழி. யாரெல்லாம் தமிழ்நாட்டு மாணவர்கள் கை தூக்குங்க. யாரெல்லாம் பாண்டிச்சேரி மாணவர்கள்? ஈக்குவலி பீப்புள் ஆர் தேர். ரைட். தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு 85% சீட் போர்டு எக்ஸாம் வச்சு போய்க்கலாம். கொஞ்சம் ஜெட் ஸ்பீட்ல போலாம், 15 நிமிஷமே டைம் இல்ல. ரைட்.
85% சீட் எதை வச்சு போலாம்? போர்டு எக்ஸாம் வச்சு போலாம். 15% சீட்டு ஆல் இந்தியா கோட்டா மூலமா உள்ள போலாம். பாண்டிச்சேரி மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் சம்பந்தப்பட்ட படிப்பை படிப்பதற்கு ஆல் இந்தியா கோட்டால 15% சீட் ஒதுக்கி வச்சிருப்பாங்க. அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சர் காலேஜ்லயும் போய் நீங்க படிச்சுக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ அக்ரிகல்ச்சர்ல என்னென்ன படிப்புகள் இருக்குன்னு சொல்றேன். காமர்ஸ் மாணவர்களுக்கு அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர், தோட்டக்கலை துறைன்னு சொல்லுவாங்க. வாட் டு யூ மீன் பை ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா வெண்டைக்காய், தக்காளி, ரோஸ், ஜாஸ்மின் இதெல்லாம் செடி வகைகள் சம்பந்தப்பட்ட படிப்பை படிப்பதற்கு பேரு ஹார்டிகல்ச்சர். ஃபாரஸ்ட்ரி, காடுகளை வளர்த்தல் மற்றும் அதை பாதுகாத்தல். அடுத்து செரிகல்ச்சர், பட்டுப்பூச்சி வளர்ப்பு. இதெல்லாம் பயாலஜி இருந்தா படிக்கலாம். பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமேட்டிக்ஸ கையில வைத்திருக்கக்கூடிய மாணவர்களுக்கு என்னென்னா, ஒன்னு அக்ரிகல்ச்சர் என்ஜினியரிங், இன்னொன்னு எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங். இந்த எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் என்ஜினியரிங்னா நாளுக்கு நாள் ஆட்டோமேஷன் அதிகமாகிறதுனால பவர் கன்சப்ஷன் அதிகமாகுது. அப்போ நான் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் சம்பந்தமாக எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் பொறியியலை படிக்கக்கூடிய எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இந்த தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்றதன் மூலமாக 85% சீட்டுக்கு நீங்க போலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் 85% சீட்டுக்கு போலாம். 15% சீட்டுக்கு CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதணும். காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிற என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க எழுதணும். யாரு? பாண்டிச்சேரி மாணவர்களும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 15% சீட் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் CUET-ல சப்ஜெக்ட் எபிலிட்டி டெஸ்ட் எடுத்து எழுதணும். தட் மீன்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் ஆர் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி எடுத்து எழுதணும். சரி, அதுதான் 85% சீட் இருக்கு. போர்டு எக்ஸாம் வச்சு நான் எதுக்கு சார் அந்த 15% சீட்டுக்கு போய் கஷ்டப்பட்டு இருக்கணும் நீங்க நினைக்கலாம். நல்லா கேட்டுக்கோங்க. ஃபாரஸ்ட்ரிங்கிற படிப்புக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் மாணவர்கள் யாராச்சும் இங்க இருக்கிறீங்கன்னா எவ்வளவு கட் ஆஃப் வேணும் தெரியுமா? 190 வேணும். 190 தேவை. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டிக்கு போறதுக்கு 190 வேணும். அதே ஃபாரஸ்ட்ரி சீட்டுக்கு நீங்க ஆல் இந்தியா கோட்டா மூலமா உள்ள வர்றதுக்கு ஷெட்யூல்டு காஸ்ட் மாணவருக்கு எவ்வளவு வேணும் தெரியுமா? 12th 50% மார்க் வாங்கினா போதும். மார்க் வாங்கிட்டு CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணணும். அப்ளிகேஷனை போட்டா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு கூப்பிடுவான். என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். ஜம்முன்னு 3 மணி நேரம் சூப்பரா படுத்துவீங்க, எந்திரிச்சுவாங்க. முட்டை மார்க் வரும். கூப்பிட்டு ஃபாரஸ்ட்ரி சீட் கொடுப்பான் நம்மளுடைய தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி மேட்டுப்பாளையம் கேம்பஸ்ல. அப்போ 190 கட் ஆஃப் இஸ் ஈக்குவல் டு CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது. CUET என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி தூங்கி எழுந்திரிச்சு வர்றது. ரைட். ரெண்டாவது ஆர்கிடெக்சர். ஆர்கிடெக்சர் படிப்பை படிப்பதற்கு முதல் வழி நாட்டா, NATA, நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். ரெண்டாவது வழி JEE மெயின்ஸ் பேப்பர் 2 எழுதி போகணும். பேப்பர் 2 எழுதுனீங்கன்னா மொத்தம் இந்தியாவில் 31 நேஷனல் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் டெக்னாலஜி இருக்கு. உங்க ஊர்ல எங்க இருக்கு? காரைக்கால் இருக்கு. 50% சீட் ரிசர்வ்டு பாண்டிச்சேரியில படித்த மாணவர்களுக்கு. பாண்டிச்சேரியில் 12th படித்த மாணவர்களுக்கு. சார் நான் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட் சார், பாண்டிச்சேரியில 12th படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கும் 50% எலிஜிபிலிட்டி ஹோம் ஸ்டேட் கோட்டால காரைக்கால் NIT-ல இருக்கு. 12th எங்க படிச்சீங்கிறது இம்பார்ட்டன்டே தவிர நீ தமிழ்நாட்டில் குடியுரிமை வச்சிருக்கிறீங்களா அல்லது நம்ம பாண்டிச்சேரியில் நீங்க ரெசிடென்ஸ் ஆகி இருக்கிறீங்களாங்கிறது இங்க முக்கியம் கிடையாது. 12th எங்க படிச்சீங்களோ அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய NIT-ல 50% சீட் ரிசர்வ். சார் நான் பாண்டிச்சேரி தான் சார், தமிழ்நாட்டில் வந்து படிச்சேன். NIT திருச்சியில் தான் உங்களுக்கு 50%, பாண்டிச்சேரியில் நாட் ரிசர்வ். கிளியர் தானே? அப்போ 31 NIT-ல
9 NIT மட்டும் ஆர்கிடெக்சர் கொடுக்கறாங்க. அது மட்டும் இல்லாம 3 ஸ்பா. ஸ்பான் என்ன கண்ணு? ஸ்பா, SPA, ஸ்பான்னா கரெக்ட், பெர்ஃபெக்ட், பியூட்டி பார்லர். ஸ்பான்னா பியூட்டி பார்லர் சார். சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 பியூட்டி பார்லர் வச்சிருக்கான். அந்த 3 பியூட்டி பார்லருக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பான். அப்புறம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி படம் எல்லாம் வரைஞ்சு காமிச்சதுக்கு அப்புறம் ஃபேஸுக்கு பெயிண்ட் அடிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுப்பான். ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர் இந்தியாவில் இருக்கக்கூடிய தலை சிறந்த ஆர்கிடெக்சர் வடிவமைப்பியல் கல்லூரிங்கிறது இது 3 தான். ஹையஸ்ட் சேலரி 2,04,00,000 ரூபாயும் ஆவரேஜ் சேலரி 16 லட்சம் ரூபாயும் பெற்று தரக்கூடிய நியூ டெல்லி, விஜயவாடா, போபால் இந்த 3 இடங்களில் இருக்கக்கூடிய ஸ்பா என்ற ஸ்கூல் ஆஃப் பிளானிங் அண்ட் ஆர்கிடெக்சர். அடுத்து ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ். உங்க அம்மா கிட்ட போய் சொல்லுங்களேன், நான் ஆர்மிக்கு போலான்னு இருக்கேன். ரோஜா படமும் முள்ளுவேலையும் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். கண்ணை மூடுவாங்க, வேண்டாம்ப்பா சுட்டு கொண்டு போடுவான். சென்னையில ஆர்மி ஆபீஸ் இருக்கு, பாண்டிச்சேரியில ஆர்மி ஆபீஸ் இருக்கு. நீங்க ஆபீசர் கேடருக்கு போவீங்க, உங்களை கொண்டு போய் எல்லை பகுதியில் நிப்பாட்ட மாட்டாங்க. ரைட். ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்ல உள்ளுக்குள்ள போறதுக்கு மொத்தம் 3 வழி இருக்கு கண்ணு. 12th படிச்சு முடிச்சுனே போயிடலாம். கிளியர்? காமர்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஆர்மிக்கு அப்ளை பண்ணலாம், நேவி, ஏர்போர்ஸுக்கு நாட் எலிஜிபிள். ஏன் சார் அப்படின்னா ஆர்மியில மட்டும்தான் BA எக்கனாமிக்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், ஹிஸ்டரி போன்ற பாடங்கள் நடத்தப்படுகிறது. இதுல ஆர்மியில. நேவி, ஏர்போர்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போன்ற பாடங்கள் நடத்தப்படுகிறது. அப்போ ஆர்மிக்கு ஆர்ட்ஸ் மாணவர்கள் எலிஜிபிள், நேவி, ஏர்போர்ஸுக்கு சயின்ஸ் வித் மேத்தமேட்டிக்ஸ் மாணவர்கள் எலிஜிபிள். கிளியர்? எதுக்குன்னா டிஃபென்ஸ் ஸ்டடீஸ்க்குள்ள போகக்கூடிய முதல் வாய்ப்புக்கு மட்டும்தான் இது. வாட் இஸ் த முதல் வாய்ப்பு? நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்கு அப்ளை பண்றது, NDA. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் முடிஞ்சு போச்சு, 2வது அப்ளிகேஷன் ஜூலை மந்த்ல வரும், அப்ளை பண்ணுங்க. ஓகே, இதுதான் முதல் வழி. சார் நான் டிஃபென்ஸுக்கு போனா எங்களுக்கு என்ன சார் நடக்கும் அப்படின்னா நல்லா கேட்டுக்கோங்க. +2 படிச்சு முடிச்சு படிக்கிறப்பவே 56,400 ரூபாய் மாதம் உங்களுக்கு சம்பளமாக வழங்கப்படும், படிச்சிட்டு இருக்கிறப்பவே. அது மட்டும் இல்ல, கேர்ள்ஸ் யாராச்சும் இருக்கிறீங்கன்னா நீங்கள் படிக்கும் பொழுது உங்கள் முகங்களை பொலிவுபடுத்திக் கொள்வதற்கு மாதம் 600 ரூபாய் ஃப்ரீ. உங்கள் உடைமைகளை துவைத்துக் கொள்வதற்கு 1200 ரூபாய் ஃப்ரீ. யூனிஃபார்ம் எடுத்துக்கிறதுக்கு வருஷத்துக்கு 12,000 ரூபாய் ஃப்ரீ. வீட்டுக்கு வந்துட்டு போறதுக்கு 3 டயர் ஏசில ட்ரெயின்ல ஃப்ரீ. அது மட்டும் இல்ல, படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1,76,800 ரூபாய் உங்களுக்கு சம்பளமாக கொடுக்கப்படும் மாசம், வருஷத்துக்கு இல்ல. மொக்க டிகிரியை படிச்சுட்டு உட்கார்ந்து இருந்தீங்கன்னா காம்பவுண்ட் சோத்தி எட்டி பார்த்தா ஏதாச்சும் நல்ல காலேஜ் இருக்குதான்னு பார்த்து மொக்க காலேஜா போய் ஜாயின் பண்ணீங்கன்னா, நான் நேத்து கூட ஒரு ஜெராக்ஸ் கடைக்கு போனேன். ஒரு பொண்ணு பாவமா இருந்தாங்க, பார்த்தப்பவே தெரிஞ்சது அவங்க முகத்துல வீட்டுல கஷ்டம் இருக்குதுன்னு. என்னடா கண்ணா பண்றீங்க? சார் ஜெராக்ஸ் போடுற வேலை சார். எவ்வளவு கண்ணு சம்பளம்னு கேட்டேன். சார் 8,000 ரூபாய் கொடுப்பாங்க சார். கூட்ட வர நாளா இருந்ததுன்னா இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமா இருந்தா ஒரு 10,000 ரூபாய் வரைக்கும் சம்பளம் கிடைக்கும் சார், எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தா. என்ன கண்ணு படிச்சிருக்கிறீங்கன்னு கேட்டேன். BBN அப்படி. ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்கறதுக்கு எதுக்கு BBA? பிரிண்ட் அவுட் அதுக்கு எதுக்கு சார் படிப்பு? தேவையில்லை. எங்க வீட்டுல ரொம்ப கஷ்டம் சார், புத்தகத்தை எடுத்து வச்சு படிங்க, நல்ல காலேஜில் போய் படிங்க.
அதுதான் உங்க வீட்டுல கஷ்டம்னு தெரியுதுல்ல. அப்புறம் மறுபடியும் என்னவோ இங்க சிம்பதி கிரியேட் பண்றவங்களுக்கு வேலை கிடையாது கண்ணு. எங்க அம்மா தான் 9th படிக்கிறப்ப இறந்துட்டாங்க என்னைய விட்டுட்டு. நான் போய் சார் எங்க அம்மா இறந்துட்டாங்க சார், கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்குதுப்பா. சரிப்பா எவ்வளவுப்பா மார்க் வாங்கினீங்கன்னு தான் கேட்பான். இங்க சிம்பதிக்கெல்லாம் வேலை கிடையாது. சார் நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சேன் சார், எங்க வீட்டுல ரொம்ப அப்படியாப்பா, கேட்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. சரிப்பா இங்கிலீஷ்ல 2 வார்த்தை பேசும்பா, அவ்வளவுதான். இங்க டோன்ட் கிரியேட் எனி சிம்பதி. எங்க அம்மா ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க சார், வேலை கொடுங்க சார். ஜெராக்ஸ் நல்லா கேட்டுக்கோங்க, யாரெல்லாம் ஒழுக்கமா படிக்கலையோ, எந்த வீட்டுல காசு இல்லையோ வெளியே போங்க. லைனா கார் நிறுத்தப்பட்டிருக்கும், அந்த கார் நல்லா உத்து பாருங்க. நான் காரை அந்த இடத்துல நிறுத்திட்டு நான் இறங்கி நடந்து வந்தேன். அந்த காருக்குள்ள ஒரு பணக்காரர் காருக்குள்ள ஏசிய போட்டு அந்த காருக்குள்ள ஜம்முன்னு காரை ஓபன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி விட்டு ஜம்முன்னு படுத்து தூங்கிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். சரி, அவர் சம்பாதித்து விட்டார், அவர் உழைத்தார், ஜெயித்தார். இதுக்கு என்ன சார் சம்பந்தம்னா, யாரெல்லாம் ஒழுக்கமா இல்லையோ, யாரெல்லாம் ஆல்ரெடி கெட்ட பழக்கத்தை கையில் வைத்திருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் ஆல்ரெடி செத்தாச்சு. நோ யூஸ் அட் ஆல், எந்த ஒரு யூஸும் கிடையாது. நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இங்கே பிறந்திருக்கிறோமே தவிர தெரிந்து கொண்டே தவறுகளை செய்து கொண்டிருப்பதற்கு நாம் பிறக்கவில்லை என்றுதான் நான் நினைக்கிறேன். உலகத்தில் இருக்கக்கூடிய பணக்காரன் கார் எல்லா பெரிய ஆட்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் தொழிலிலும் படிப்பதிலும் கவனம் செலுத்துகிறார்கள். யார் வீட்டிலாம் பணம் இல்லையோ, யாரெல்லாம் ஒழுக்கமா படிக்கலையோ வெளியே போங்க. கார்ல ஒருத்தர் ஏசி போட்டு தூங்கிக்கிட்டு இருக்கலாம், அந்த காரை பார்த்துன்னு நினைச்சுக்கோங்க. படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லைன்னா, ஏய் எங்கடா போற, ஐயா காரை தொடச்சிட்டு போடா. காரை தொடக்க சொல்லுவான். அடிமையா தொடச்சுக்கிட்டே செத்து போக வேண்டியதுதான், புத்தகத்தை ஒழுக்கமா எடுத்து படிக்கலன்னா. அது மட்டுமல்ல, என்னடா நின்றுகிட்டு இருக்கிற, ஷூவை தொடராம்பா. காசு வேணும்ல, தொடச்சுதான் சார் ஆகணும். வீட்டுல பணமும் கிடையாது, உங்கள்கிட்ட படிப்பும் கிடையாது. படிக்க வைக்கும் பொழுது நாளை பார்த்துக் கொள்ளலாம் என்று உங்கள் அப்பா அம்மா ஏமாற்றிக் கொண்டிருந்தீர்கள். வேலை கிடைக்கலைன்னா வெளியே போய் பாருங்க சார். இந்த மூலையில் ஒருத்தர் நின்றுட்டு இருந்தான், இந்த சிப்ஸ் போட்டுட்டு இருந்தாங்க. சிப்ஸ் போடுற கடைக்கு பக்கத்துல ஒருத்தன், அவன் சிப்ஸ் போடுற வேலை, ஒருத்தன் இது எடுக்கிற வேலை. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 20 வயசு தான் இருக்கும், படிப்பறிவு இல்ல. சிப்ஸ் ஓனருக்கு இவர் எவ்வளவு சம்பளம் கொடுத்துருவான்? பல கோடியை சம்பாதிக்க முடியுமா? 4 பேருக்கு வேலை கொடுக்க முடியுமா? அல்லது உங்க குடும்பத்தை தான் பெரிய இடத்துக்கு கொண்டு போக முடியுமா? படிக்கலைன்னா தோத்து போயிருவீங்க சார். அப்ப படிச்சீங்கன்னா 1,78,600 ரூபாய் மாச சம்பளம். அது மட்டும் இல்ல, குவார்டர்ஸ் ஃப்ரீ. குவார்டர்ஸ்ல வேலை பார்க்கறதுக்கு செர்வெண்ட் ஃப்ரீ, வீட்டுக்கு வெளியில வேலை பார்க்கறதுக்கு பியூன் ஃப்ரீ, வெளியே போறதுக்கு கார் ஃப்ரீ, கார் ஓட்டுறதுக்கு டிரைவர் ஃப்ரீ. நாளைக்கு உங்களுக்கு குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கும் எஜுகேஷன் ஃப்ரீ. உங்கள் அப்பா அம்மா உங்கள் குடும்பத்துக்கு மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ஃபுல்லா கவர்மெண்ட் ஏத்துக்கும். அது மட்டும் இல்ல, ஜாலியான விஷயத்த ஒண்ணு கேட்டுக்கோங்க, எங்கேயுமே டோல் காசு கட்ட வேண்டியதுல வந்துகிட்டே இருக்கலாம். டிஃபென்ஸ் அப்படின்னு காமிச்சிட்டு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த டிஃபென்ஸ் லைன்ல போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. அதுல முதல் அப்ளிகேஷன் என்ன கண்ணு சொன்னேன்? What is the first application which I told now? Very good, National Defense Academy. இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி, நீங்க கவனிச்சிருக்கிறீங்களா இல்லையாங்கிறத கவனிக்கிறதுக்கு. ஆர்மி, நேவி, ஏர்போர்ஸ்னு சொன்னேன். ஆர்மியில என்ஜினியரிங் படிப்பு கொடுக்கறாங்களா இல்லையா? என்டிஏல இல்ல. சூப்பர், பரவாயில்லையே, பயங்கரமா கவனிக்கிறீங்களா? ஏன்னா கடைசியில இருந்து கரெக்டா தலையாடலாம். இல்ல சார், நான் ஆர்மியில தான் சார் போய் என்ஜினியரிங் படிக்கணும். வழி இருக்கா? இருக்கு. அந்த 2ஆம் வழிதான் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம். டெஸ்ட் டெக்னிக்கல் என்ட்ரி ஸ்கீம்ல என்ன வேணும்னா, ஜேஇல கம்பல்சரியா நீங்க அப்ளை பண்ணி பரீட்சை எழுதிருக்கணும். ஜேஇ மெயின்ஸ் முட்டை மார்க் வாங்கினாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். பட் யூ மஸ்ட் அப்ளை அண்ட் யூ ஷுட் ஹவ் பீன் அப்ளைட் அண்ட் அட்டெம்ப்டட். கிளியர்? ரைட். 3வது வழி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படித்த பெண்களுக்கு மட்டும் உரித்தானது. ஆர்மடு ஃபோர்சஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங். ஆர்மடு ஃபோர்சஸ் காலேஜ் ஆஃப் நர்சிங்
மொத்தம் 4 இடங்களில் 480 சீட்ஸ் இருக்கிறது. இந்த காலேஜுக்குள்ள போனாலும் இதே வாய்ப்பு தான். AFMC சரி AFCOL. ஓகே, மூணாவது வழி. நாலாவது வழி ஆர்மடு போர்சஸ் மெடிக்கல் காலேஜ் புனே. எல்லா காலேஜுக்கும் நீட் மார்க் மட்டும் இருந்தா போதும் எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு. எக்ஸப்ட் இந்தியாவிலேயே இந்த காலேஜுக்கு மட்டும்தான் நீட் மார்க் மட்டும் பத்தாது. நீட் மார்க்கோட சேர்ந்து ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ்ல அவன் டெஸ்ட் வைப்பான். நீட் மார்க் பிளஸ் ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி ஸ்கில்ஸ் மார்க் ரெண்டையும் சேர்ந்து மெரிட் லிஸ்ட் கொடுத்து உங்களை வேலைக்கு உள்ள எடுத்துப்பான். ஏன்னா உள்ள எடுக்கிறப்ப வேலை, காசு, சம்பளம். அப்போ ஆர்மடு போர்சஸ் மெடிக்கல் காலேஜுக்கு புனேக்கு நீங்க போகணும்னா ஆல் இந்தியா கோட்டாவுக்கு நீங்க அப்ளை பண்ணணும். மெடிசினுக்கு MCC கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்றப்போ குட்டியா ஆன்லைன்ல AFMCக்கு போறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்டிருப்பான். எஸ் அப்படின்னு நீங்க டிக் பண்ணி விடணும். டிக் பண்ணி விட்டவனுடைய அந்த நேம் லிஸ்ட மட்டும் AFMCக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்து கொடுத்துருவாங்க. அந்த கமிட்டி அவங்கள மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத கூப்பிட்டு ரேங்க் லிஸ்ட் போட்டு அதுக்கப்புறம் சீட் கொடுப்பாங்க. லாஸ்ட் இயர் கட் ஆஃப் நீட் கட் ஆஃப் ஃபார் AFMC Pune இஸ் ஃபார் பாய்ஸ் இட் இஸ் 632 and for girls it is 662. okay fine. next culinary arts, சமைக்கிற வேலைக்கு போறது. சார் நீங்க எங்க ஸ்கூல்ல வந்திருக்கிறீங்களா? ஏன் சார் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு எத்தனை நாள் நாங்க ஸ்பெஷல் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும் தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? நீங்களே எந்த நாட்டில் இருக்கிறீங்கன்னு தெரியுமா? எத்தனை டார்ச்சர், எத்தனை அடி, எத்தனை பேச்சு, நீ எல்லாம் லாய்க்கேலதான் எத்தனை நாள் எங்க டீச்சர் திட்டு வாங்கி நாங்க விடிய விடிய படிச்சா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்ஸ் படிச்சு சமைக்கிற வேலைக்கா சார் போக சொல்றீங்க நீங்க நினைக்கலாம். பயங்கரமான காசு சார், நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு காசு. ஒரு பெரிய ஹோட்டல்ல போய் நெய் ரோஸ்ட் சாப்பிட்டீங்கன்னு வைங்க, பில்லு கொண்டுட்டு வருவான். அதை பார்த்து நீ மயக்கம் போட்டு விழுந்துடணும். எலி போட்டு கட்டிட்டு போடா பில்லம்பா. பயங்கர காசு. நல்லா கேட்டுக்கோங்க, எந்த விஷயத்தை செஞ்சாலும் குவாலிட்டியா செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். வாட் எவர் யூ டு வித் குவாலிட்டி. இந்த இடத்துல நான் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். 2019 பிப்ரவரி 19ஆம் தேதி என்னுடைய முதல் கரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம். அரசியல் கட்சிக்காரர்களுக்கு ஜெனரலாகவே ஒரு விஷயம் என்னன்னா, மதுரையில ஃபர்ஸ்ட் மீட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணனா சூப்பர் ஹிட்டா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஹிட்டா வாங்கன்னு ஏதோ மதுரை மீனாட்சி அம்மனுடைய அருளான்னு எனக்கு தெரியாது. பட் ஸ்டில் எல்லாம் மதுரையில ஸ்டார்ட் பண்ணுவாங்க. நான் இதெல்லாம் ஃபுல்லா அனலிசிஸ் பண்ணி ரிசர்ச் எல்லாம் பண்ணி நான் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு மெசேஜ் போடுறேன். அந்த மெசேஜ் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா வைரல் ஆயிடுச்சு. அதை பார்த்துக்கிட்டு இருந்த மதுரையுடைய CEO சுவாமிநாதன் ஒரு சாரு, நாங்க ஒரு ஸ்கூல் வச்சிருக்கிறோம், எங்க ஸ்கூலுக்கு வந்து நீங்க பேச முடியுமான்னு முதல்ல கேட்டார். KMR இன்டர்நேஷனல் ஸ்கூல் அப்படியே அந்த ஒரு பைபாஸ் தாண்டப்ப நிற்கும். அந்த ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் கூப்பிட்டு இருந்தாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போறேன். போயாச்சு. 9th இருந்து எல்லாத்தையும் வர சொல்லி இருக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார், வரட்டும் நான் சொல்றேன் எல்லாத்தையும் சொல்றேன்னு. 10 மணி ஆச்சு, ஒருத்தனையும் காணோம். 11 மணி ஆச்சு, ஒரு ஆளையும் காணோம். 11:30க்கு வந்து அவர் பாவமா என்கிட்ட வந்து, சார் சாரி சார், ஒரே ஒரு பொண்ணும் அவங்க கூட அவங்க அப்பாவும் தான் சார் வந்திருக்கிறாங்க. நாங்க இத்தனைக்கும் வாங்கன்னு சொன்னா வந்துருவாங்கன்னு நினைச்சோம் சார். டீச்சர்ஸ் கூட ஃபாலோ பண்ணலாமான்னு கேட்டாங்க. வேண்டாம் வந்துருவாங்கன்னு நாங்க நினைச்சோம், எனக்கு தெரியாம போச்சு, என்னை மன்னிச்சுக்குங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய பாக்குறாரு. எனக்கு உடனே கஷ்டமாயிடுச்சு. என்னடா அது, ஃபர்ஸ்ட் இதுக்கு போயிருக்கிறோம், இப்படி ஆகி போச்சேன்னு நான் நினைத்தேன். எனக்கு எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய ஊன்றுகோல், மிகப்பெரிய துணை யாருன்னா எங்க அப்பா தான். உடனே எனக்கு எங்கேயும் கால், நேரம் என் மொபைல் எடுப்பேன், நேரம் எங்க அப்பாவுக்கு தான் கால் போகும். இன்று நான் எங்கே கீழே விழுந்தாலும் உடனே ஃபர்ஸ்ட் கால் யாருக்கு போனா எங்க அப்பாவுக்கு தான் போகும். அடுத்த 2ஆம் நிமிஷம் எல்லாம் சரியா போயிடும். எடுக்கிறேன் எங்க அப்பா கிட்ட, அப்பா ஏன் கண்ணு என்னாச்சு? 2 பேர் தான்ப்பா இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு அவங்க கூட வந்த அவங்க அப்பா. அப்படியா, பரவாயில்ல, நீ என்ன நினைச்சியோ, என்னென்னவெல்லாம் சொல்லணும்னு நினைச்சியோ
எல்லாத்தையும் மைக்கு பிடிச்ச சொல்லிட்டு வந்துரு. பக்கத்துல உட்காந்து சொல்லுவாங்க, சொல்லாத. மைக்கு பிடிச்சு சொல்லிட்டு வந்துரு. நான் போய் சார்ட்ட சொல்றேன், சார் நான் பேசிக்கிறேன் சார், பரவாயில்ல 2 பேர் தானே அப்படின்னு. அவர் ஏதோ டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் நடத்துறாரு. ஒரு 2 பேர் உட்காந்து கொஞ்சம் நேரம் போயிருச்சு. அப்புறம் என்னை பார்த்தா ஒரு பாவமா தெரிஞ்சிருக்கும் போல, இந்த என்னடா 2 பேருக்கு இந்த கத்து கத்துறானேன்னு அவர் நினைச்சிருக்கலாம். எல்லாத்தையும் கூப்பிட்டு, டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் இருக்கிற எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிருந்தாரு. உட்கார வச்சு நான் பேசினேன். என் அப்பா சொன்னாங்க, இன்னைக்கு 2 பேர் இருக்கிறான்னு கவலைப்படாதீங்க, பேசுக்கன்னு பாத்துக்கலான்னு. என் அப்பாவின் வார்த்தை 2 பேர் ஆனது இப்போ 2 லட்சத்தை கிராஸ் பண்ணி இருக்குது சார். பயங்கரமா கிராஸ் பண்ணி இருக்கு. நான் ஏன் இதை சொல்றேன்னா, எந்த விஷயத்தை செஞ்சாலும் குவாலிட்டியா செஞ்சீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் நாள் வேணா ஒருத்தர் கேட்பார், அந்த ஒருத்தர் போய் 10 பேரிடம் சொல்வார். 10 பேர் 100 சொல்லுவாங்க, 100 1000 ஆகும், 1000 2000 ஆகும். அந்த 2000 2 லட்சம் ஆகும், 2 லட்சம் 2 கோடியாக மாறும். எந்த இடத்துலயும் குவாலிட்டி விட்டு கொடுக்க கூடாது. படிக்கிறீங்களா, நல்லா படிங்க. சார் நான் படிச்சு என்ன போறேன், அதெல்லாம் வேண்டாம், படிங்க, பாத்துக்கலாம் அப்புறமா. படிச்சு மட்டும் நான் என்ன பண்ண போறேன் அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் படிங்க, குவாலிட்டியா படிங்க, ஜெயிச்சிடலாம். எதை செய்தாலும் குவாலிட்டியா செஞ்சா ஜெயிச்சிடலாம், இன்க்ளூடிங் சமைக்கிறது. எங்க சார் போய் படிக்கணும்? கியூலினரி அகாடமி ஆஃப் இந்தியா, ஹைதராபாத். கியூலினரி அகாடமி ஆஃப் இந்தியா, ஹைதராபாத். இது மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஓன் காலேஜ். இந்த காலேஜில் போய் படிச்சா, படிச்சு முடிச்சு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபும் கொடுப்பான், வெளிநாட்டில் போய் பல லட்சங்கள் சம்பளமும் வாங்கலாம். ஓகே. ரெண்டாவது, இந்தியன் கியூலினரி இன்ஸ்டிடியூட், திருப்பதி. என் மாப்பிள்ள ஒருத்தன் 282 மார்க் வாங்கியிருந்தான், 300க்கு இல்ல 600க்கு. அங்கதான் கொண்டு போய் சேர்த்து விட்டு இந்த வருஷம் பிபிஏ இன் கியூலினரி ஆர்ட்ஸ் இந்தியன் கல்னரி இன்ஸ்டிடியூட்ல முடிக்கிறான். தாஜ் கோரமண்டல் சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்கு, 64,000 நம்ம சம்பளத்துக்கு பிளேஸ் ஆயிட்டான். படிப்பு இல்ல, நோ படிப்பு, படிப்பே ஏறாது. பரவாயில்லவா, போய் சமைன்னு ஒழுக்கமா இருந்தான், கெட்ட பழக்கம் கிடையாது, ஒழுக்கமா இருந்து இன்னைக்கு ஜெயிச்சிட்டான். அவ்வளவுதான். இங்க நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நல்லா படிக்கிற அப்படிங்கறதுல இல்ல, நல்லா படிக்கலனாலும் நல்ல கல்லூரிகள் எங்க இருக்குதுன்னு தெரியாம இருக்கிறதா நம் தமிழ்நாட்டுடைய, ஈவன் புதுச்சேரியுடைய மிகப்பெரிய ப்ராப்ளம். நோ அவேர்னஸ் அட் ஆல். ரைட். அப்போ கியூலினரி ஆர்ட்ஸ் படிக்கலாம். அடுத்து டிசைன். நம்ம மொபைல் எப்படி கண்ணு முதல்ல இருந்துச்சு? மேல கொஞ்சம் கேப், கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சா? ஸ்மார்ட் மொபைல்ல இல்லையா? இங்க பாருங்க, மேல கொஞ்சம் கேப், கீழே கொஞ்சம் கேப் இருந்துச்சா? இப்போ பெசலஸ் டிசைன், எங்கேயுமே கேப் இல்லாத டிசைன் வந்துருச்சு. இந்த பெசலஸ் டிசைனை முதல்ல உலகுக்கு அறிமுகப்படுத்தினது ஆப்பிள் கம்பெனிக்காரன் தான். இந்த ஆப்பிள் கம்பெனிக்காரருக்கு முதல்ல இந்த டிசைனை போட்டு கொடுத்தது யார் தெரியுமா? உலகத்தினுடைய நம்பர் 1 டிசைன் இன்ஸ்டிடியூட், நம் நாட்டின் பெருமை வாய்ந்த நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன்ல படிச்ச ஸ்டூடெண்ட் தான். உலகத்துல எவ்வளவு கம்பெனி வச்சுக்கலாம், கிரியேட்டிவிட்டின்னு நம்ம ஊரை நோக்கிட்ட வந்தாங்க. நம்ம ஊர் மாதிரி கல்ச்சர், நம்ம ஊர் மாதிரி கிரியேட்டிவிட்டி, நம்ம ஊர் மாதிரி லீடர்ஷிப் எபிலிட்டி இருக்கிறது எந்த நாட்டிலையும் கிடையாது. அதனாலதான் சார் சுந்தர் பிச்சை அமெரிக்காவில் இல்லாத ஆட்களா, இந்தியாவா சார் நம்ம சிஇஓ, நம்ம மட்டும் இல்ல, சத்யநாதெல்லாம் மைக்ரோசாப்ட் சிஇஓ நம்ம தான், சுந்தர் பிச்சை கூகுள் சிஇஓ நம்ம தான். இது போல 22க்கும் மேற்பட்ட பெரிய பெரிய கம்பெனிஸோட சிஇஓ நம்மளுக்கு தான் சார். ப்ரொவைடட் ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் இருந்தால் ஜெயிக்கலாம். சுந்தர் பிச்சையோட ஃபேஸ்லயே ஒரு ஒழுக்கம் தெரியும். நாங்க பார்த்துமே கண்டுபிடிச்சிருக்கு தேருமா தேராதான், அவ்வளவுதான். நீங்க பெருசால ஒண்ணும் இருக்க வேண்டியதில்லை. ரைட். அப்ப டிசைன் படிப்பு என்னென்ன டிசைன் இருக்கு? கேம் டிசைன், அனிமேஷன் டிசைன், கம்யூனிகேஷன் டிசைன், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டிசைன், இன்டீரியர் டிசைன், கார் டிசைன், ஆட்டோமொபைல் டிசைன், லெதர் டிசைன், ஃபுட்வேர் டிசைன், ஃபுட்வேர் டிசைன்ல இருக்கு, வார்ட்ரோப் டிசைன், நெட்வேர் டிசைன், டாய் டிசைன், டாய்ஸ் எல்லாம் பண்ற டாய் டிசைன், எக்கச்சக்கமான டிசைன் படிப்புகள் இருக்கு. படிப்பதற்கு டாப் கல்லூரி என்ஐடி, ஃபேஷன் டிசைன் படிக்கிறதுக்கு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி. அடுத்து மறுபடியும் என்னுடைய ஒரு ரிலேட்டிவ் சுத்தமா படிப்பாரு, எனக்கு படவரியும் தெரியாது, அப்ளை பண்ணதுக்கு FDDI, ஃபுட்வேர் டிசைன் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட். இந்த கல்லூரிகள் எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகள். ஓகே. FDDI
அந்த கல்லூரிக்கு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபேஷன் டிசைன், ஃபுட்வேர் டிசைன், ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங் அப்படின்னு 3 கோர்ஸ் இருக்கு. என் மாப்பிள்ளைய படிச்சு வைக்கிறது ஃபேஷன் மெர்ச்சன்டைசிங், ஹைதராபாத், சென்னையில கேம்பஸ் இருக்கு, ஹைதராபாத்ல படிச்சான். அவன் இப்பதான் 3ஆவது வருஷம். நைக் அப்படின்னு ஒரு கம்பெனி பார்த்திருக்கிறீங்க, டிக் போட்டிருக்கோம். அந்த கம்பெனி இப்ப பிளேஸ் ஆயிட்டான். 64,000 65,000 மறுபடியும் சம்பளத்துல. சோ நல்ல கல்லூரியை தேடி பார்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். படிப்பலைனா பிரச்சனை கிடையாது. நீங்க இனிமேல் மேக்கப் பண்ணிக்கோங்க. எத்தனை நாள் படிக்காம ஏமாத்துவீங்க, ஜெயிக்க முடியாது. அடுத்து என்ஜினியரிங். என்ஜினியரிங் படிப்பதற்கு மொத்தம் 3 வழி இருக்கு. இப்பதான் 2 பேர் கண்டுபிடிச்சிருக்கான். ஓஹோ, நீ அல்பபெட்டிக் ஆர்டர்ல போயிட்டு இருக்கிறியாடா, இப்பதான் டி வந்திருக்கிற, எப்பதான் நீ இசட் போவேன்னு சில இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கான். இவ்வளவு நேரம் கண்டுபிடிக்கல. இ என்ஜினியரிங். என்ஜினியரிங் படிப்பை படிப்பதற்கு மொத்தம் 3 வழி இருக்கு. வே நம்பர் 1, கடவுள் என்று ஒருத்தர் இருந்து அவர் நமக்கு வரம் கொடுக்கிறாரோ இல்லையோ, ஜேஇஇ என்ற ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஒரு குடும்பத்தை மட்டுமல்ல உங்கள் சந்ததியவே வாழ வைக்கும். அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி தெரியுதோ தெரியலையோ, படிச்சியோ படிக்கல எழுதிடணும். என்ன கொடுமைனா நாட்டுல இத பாருங்க, இத கூட சூப்பரா நான் பேசுறத தினமலர் கோயம்புத்தூர் சூப்பரா கவர் பண்ணியிருந்தாங்க. அது நிறைய பேர் படிச்சுட்டு கூட என்கிட்ட கேட்டாங்க, சூப்பரான டேட்டா சார் அது அப்படின்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தாங்க. என்ன டேட்டா அப்படின்னா, நம்ம ஊர்ல எத்தனை பேரு இப்ப பாருங்க, பாண்டிச்சேரி ஃபர்ஸ்ட் பாண்டிச்சேரி தானே இது, பாண்டிச்சேரியிலிருந்து எத்தனை பேர் ஐஐடிக்கு போயிருப்பான்னு நினைக்கிறீங்க? போன வருஷம் 2023ல பாண்டிச்சேரியிலிருந்து எத்தனை மாணவர்கள் ஐஐடிக்கு போனவர்கள் சொல்லுங்க. தெரியல இல்லையா? நான் சொல்றேன், 17,320 மாணவர்கள் 2023ல ஐஐடிக்கு போயிருக்கிறாங்க. மொத்த இந்தியா ஃபுல்லா. அதுல தமிழ்நாட்டிலிருந்து போனது 545 அவுட் ஆஃப் 17,320ல தமிழ்நாட்டிலிருந்து போனது 545, பாண்டிச்சேரியிலிருந்து போனது 15. only 15 are in IITs. அடுத்து NITல பாருங்க, 22,367 சீட் இருக்கு. எவ்வளவு? 22,367 சீட்ல தமிழ்நாட்டிலிருந்து போனது 709, 709. புதுச்சேரியிலிருந்து போனது 145. அதுவும் NIT காரைக்கால் என்ற சாமி உங்கள் ஊரிலேயே இருக்கிறதுனால் தப்பித்துக் கொண்டீர்கள். அடுத்து 6,987 பேர் IIITல போயிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் 237 ஸ்டூடெண்ட்ஸ். புதுச்சேரியில் எத்தனை பேர் தெரியுமாடா கண்ணு? 4, only 4. அப்ப 46,673 சீட்ல தமிழ்நாட்டிலிருந்து உள்ளுக்குள்ள போனது 1,491 பேர். எவ்வளவு சார் பர்சன்டேஜ்னா? 3%. அவ்வளவுதான். யாரு டாப்? ராஜஸ்தான் ரேங்க்ஸ் நம்பர் 1, உத்தரப்பிரதேஷ் ரேங்க்ஸ் நம்பர் 2, ஆந்திரா ரேங்க்ஸ் நம்பர் 3, தெலங்கானா ரேங்க்ஸ் நம்பர் 4, மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், பீகார், குஜராத், ஹரியானா அத்தனை பேர் நம்மளுக்கு முன்னாடி இருக்கிறான். We are in the 13th position in the state. So in the country. சார் பரவாயில்லையே சார், 13வது இடத்துல இருக்கிறோமான்னா, டாப் 5 ஸ்டேட்ஸ் மட்டுமே 68% IIT NIT IIIT சீட்டை பிடிச்சிடறான். மிச்சம் இருக்கக்கூடிய 33 ஸ்டேட் சேர்ந்து தான் 30% சீட்டுக்குள்ள போறாங்க. நம்ம கிட்ட அவேர்னஸ் இல்லாம இல்ல, நாமெல்லாம் இருக்கிற ஸ்டேட்ல முன்னேறி இருக்கக்கூடிய நாடு, முன்னேறி இருக்கக்கூடிய ஸ்டேட் என்று தெரிந்து கொண்டு இந்த கொள்ளிக்கட்டையை வைத்துக் கொண்டு வீணா போயிட்டு இருக்கக்கூடிய நாடு தான் நம்முடைய ஸ்டேட். ரியலி ஐ எம் டெல்லிங் யூ. எந்தெந்த மாணவர்கள் எல்லாம் ஜேஇ படிக்கும் பொழுது தோற்று போகிறார்கள் என்ற ஒரு 1-to-1 செஷன் வரும் பொழுது நான் கேட்ட பொழுது, தோற்று போனதுக்கு முக்கியமான ரீசன் இந்த கொல்லிக்கட்டை யூஸ் see I never say don't not to use mobile. எனக்கு நீ கட்டாயம் தெரியும், நீங்க யூஸ் பண்ணாம இருக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் சார். I am not here to advise you. நான் ஏதோ அட்வைஸ் பண்றேன் யாரையும் நினைச்சுக்காதீங்கடா கண்ணுங்களா. I am alerting you. பார்த்து பொழைச்சுக்கோ. நீ மட்டும் 12th எழுதுற, 3 கோடி பேர் 12th எழுத போறான். அதுல நீ கால் தூசி கூட இங்க இருக்கக்கூடிய நம்பர். வேணும்னா ஜெயிச்சுக்கோங்க, ஒழுக்கமா படிங்க. ஓ இதை யூஸ் பண்ணிட்டு இருந்தா வேலையாகல, சரி நம்ம வேலையை பார்ப்போம்,
ஃப்ரீயா மொபைல தள்ளி வச்சுட்டு படிக்கலாம். அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம் சார். நோ ப்ராப்ளம் அட்டால். நாங்க விடிய விடிய உட்காந்து படிச்சு ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார். கை தட்டுறதுக்கு ரெடியா இருங்க. கார் கழுவி விடுறதுக்கு வாங்க, ரெடியா கார் நிறுத்தி வச்சிருக்கோம், வந்து கழுவி விட்டுட்டு போங்க. படிக்காதவனுக்கு அதானே வேலை சார். வேற என்ன வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்னைக்குமே படிப்பு என்று வரும் பொழுது, வயது உயர்ந்து கொண்டே போகும் பொழுது, அதுவும் படிக்கக்கூடிய வயதில் பயமும் சேர்ந்து வளர வேண்டும். கில்ட்டி ஃபீல், இது எடுக்கிறோமா, ஓஹோ வேண்டாம் வேண்டாம்ப்பா தோத்து போயிட்டு என்ன பண்றதுன்னு அந்த கில்ட்டி ஃபீல், பயம் இருந்தாதான் சார் நீங்க ஜெயிக்கவே முடியும். இல்ல தோத்து போயிருவீங்க. ரைட். முதல் வழி ஜேஇ. எவ்வளவு சார் மார்க் வேணும் சொல்லுங்க. NIT IIIT ஏதோ ஒரு சீட் வாங்கணும். ஜெனரல் கேட்டகரி பாய்ஸ் 150, கேர்ள்ஸ் 120. இது என்ன சார் அநியாயமா இருக்கு? அவங்களுக்கு 150, எங்களுக்கு 150, அவங்களுக்கு என்ன சார் 120? சூப்பர் நியூமரரி கோட்டா. கேர்ள்ஸுக்கு 20% சூப்பர் நியூமரரி கோட்டா ஒன்று இருக்கிறது. அப்படின்னு என்ன? 100 சீட்ல 80% சீட்டுக்கு பொண்ணுங்களும் போட்டி போட்டுக்கலாம், பசங்களும் போட்டி போட்டுக்கலாம். 20% சீட்டுக்கு பொண்ணுங்க மட்டும்தான் போட்டி போட முடியும். தட்ஸ் இட். இதுதான் சூப்பர் நியூமரரி கோட்டா. அடுத்து OBC நான் கிரீமி லேயர் வச்சிருக்கிறவங்களுக்கு பாய்ஸ் 110, கேர்ள்ஸ் 80, SC பாய்ஸ் 70, கேர்ள்ஸ் 40, ST பாய்ஸ் 28. 28னா 75 கேள்விக்கு 28 கேள்விக்கு ஆன்சர் இல்ல, 7 கேள்விக்கு ஆன்சர் எழுதினா போதும். கேர்ள்ஸ் 4, ஒரே கேள்விக்கு ஆன்சர் எழுதினா போதும். பிசிக்கலி சேலஞ்ச்ட் பாய்ஸ் 3, 300க்கு 3 மார்க் வாங்கினா போதும். கேர்ள்ஸ்க்கு எவ்வளவு தெரியுமா? இது அல்டிமேட், -16. படுத்து தூங்கி எந்திரிச்சு வந்தா கூட 0 மார்க் வரும். எல்லாம் சில பேர் பார்த்துருக்கிறீங்களா? இங்கி பிங்கி பாங்கி போடுவான். பரீட்சைகள்ல போய் உட்காந்துக்கிட்டு படிச்சுட்டு போக மாட்டாரு. நீ தான் படிச்சுட்டு போகல. JEE போன்ற என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல ஜெயிக்கணும்னா தெரியாத கேள்விகளுக்கு ஆன்சர் எழுதக்கூடாது. இதுதான் முதல் ரூலே. நம்மால் என்ன பண்ணுவோம் தெரியுமா? இவனே படிச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க, நம்மால் படிச்சுட்டு போகாம விட்டுட்டு பரீட்சைகள்ல போய் உட்காந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்த வாத்தியாரோட மண்டையை PhD பண்ணிட்டு உட்காந்து இருப்பான். ஏய், C-ல தான் அதிக ஆப்ஷன் வைப்பாங்க, B-ல தான் அதிகமா இருக்கும், A-ல வைக்க மாட்டாங்க. நீ B-யா குறி, நான் C-யா குறிக்கிறேன். யாரு ஜெயிக்கிறாங்க? 2 பேரும் ஜெயிக்க மாட்டீங்க, மைனஸ்ல தான் மார்க் போகும். உன்னை விட பல 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 மடங்கு புத்திசாலியாக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்க. சோ நெவர் செக் யுவர் லக். படிச்சுட்டு போய் தெரிஞ்சதுல இருந்து மார்க் வாங்கிடலாம். சார் நான் ஃபுட் டெக்னாலஜி படிக்கலாம்னு இருக்கேன் சார் அப்படின்னா JEE-ல அப்ளை பண்ணுங்க, தூங்கி எந்திரிச்சிட்டு வாங்க, ஃபுட் டெக்னாலஜி சீட் கிடைக்கும். எங்க? நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, which is said to be the number 1 college for food technology. தஞ்சாவூர், ஹரியானா 2 இடத்துல இருக்கு. தஞ்சாவூர்ல 30 மார்க் வேணும், ஹரியானா தேவையில்லை. கேர்ள்ஸ்ல மைனஸ்ல மார்க் வாங்கினாலும் சீட் உண்டு. போன வருஷம் 9 லட்சம் மார்க் ரேங்கிங் வரைக்கும் கிடைச்சிருக்கு. இதுல கட்டாயமாக சின்ன விஷயம் மட்டும், ஒரு விரும்பத்தகாத விஷயம் ஒண்ணு இருக்கு. இதை நாம் இந்த வருஷம் ஜெனரேட் பண்ண போறோம். என்னன்னா NIT IIIT நம்ம பசங்கள்லாம் கண்ணா விடிய விடிய கஷ்டப்பட்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு அதை படிச்சு NIT IIIT போகணும்னு விருப்பப்பட்டு படிக்கிறாங்க. யாராச்சும் 9th 10th இருக்கிறீங்க பேரண்ட்ஸுக்கு ஒரு சூப்பர் வாய்ப்பை சொல்றேன். உங்களுக்கு கல்ஃப்ல எங்காச்சும் வேலை கிடைச்சதுன்னா 11th 12th கல்ஃப்ல போய் இருந்துக்கோங்க. உங்க பசங்களை கூட்டிட்டு கொண்டு போய் கல்ஃப்ல படிக்க வச்சிருங்க. நேத்து தான் நான் டேட்டா வாங்கினேன். எடுத்து பார்த்தா நான் NIT வாரங்கல் ஸ்டூடெண்ட், நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வாரங்கல் ஸ்டூடெண்ட். NIT வாரங்கல்ல IIIT படிக்கிறதுக்கு 98.6% வேணும் நம்ம பசங்களுக்கு. ஆனா அதே NIT வாரங்கல்ல IIIT படிக்கிறதுக்கு கல்ஃப்ல படிச்சா எவ்வளவு பர்சன்டேஜ் போகும் தெரியுமா கண்ணு? 54. அவன் 40 மார்க் வாங்கி கல்ஃப் மூலமா தாசா கோட்டா மூலமா உள்ள வந்துடுறான். நாம விடிய விடிய படிச்சு 210 மார்க் வாங்கினாலும் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ ஆனா IIT-ல அப்படி கிடையாது. அட்வான்ஸ்டு மார்க் ஒரே கவுன்சிலிங் தான். NIT IIIT-ல ஜோசா கவுன்சிலிங் தனி, தாசா கவுன்சிலிங் தனி. வெளிநாட்டில் இருக்கிற ஜோசா வெளிநாட்டு வாழ் இந்தியர்கள் எல்லாம் அசால்ட்டா ஜாலியா ஒண்ணுமே படிக்காம NIT-க்குள்ள வந்துடுறான். NIT திருச்சியில 185 சீட்டு போட்டிருக்கிறாங்க போன வருஷம் தாசா கோட்டால. சோ நீங்களும் யாராச்சும் 9th 10th பேரண்ட்ஸ் இருக்கிறீங்கன்னா, உங்களோட வேலையை கல்ஃப்ல கிடைக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் குழந்தைகளை கொண்டு போய் கல்ஃப்ல படிக்க வச்சிருந்தீங்க, உங்க சொந்தக்காரங்க கீழே இருந்தாலும் கூட அனுப்பிச்சு வச்சாலும் உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். இது போல நிறைய வாய்ப்புகள் இருக்கு. கடைசி 2 வாய்ப்பை சொல்லி முடித்துக் கொள்ளலாம். 1 ஃபிஷரி சயின்ஸ், பயாலஜி மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்பு இருக்கு.
தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜே ஃபிஷரி சயின்ஸ் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணுங்க. புதுச்சேரி மாணவர்கள் CUETக்கு அப்ளை பண்றதன் மூலமாக கவுன்சிலிங் மூலம் உள்ள வந்துடலாம். காமர்ஸ் மாணவர்கள் மறுபடியும் ஃபாரின் லாங்குவேஜஸ் நீங்க படிக்கலாம். அயல்நாட்டு மொழிகளை கற்று அறிதல் பயங்கர வாய்ப்பு இருக்கு. எங்க? எஃப்ளு இங்கிலீஷ் அண்ட் ஃபாரின் லாங்குவேஜஸ் யூனிவர்சிட்டி. அடுத்து அதுக்கு CUET மூலமா உள்ள போகணும். லா படிக்கிறதுக்கு கிளாட் எழுதி உள்ள போலாம், CLAT, அல்லது தமிழ்நாடு டாக்டர் BR அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில் அப்ளை பண்ணி உள்ள வரலாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து மரைன் இன்ஜினியரிங், கப்பல் ஓட்டுறதுக்கு நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். கப்பல் சரியா ஓடுதான்னு பாக்குறதுக்கு மரைன் இன்ஜினியரிங் படிக்கணும். கப்பல் ஓட்டுற வேலை கேப்டன், அதுக்கு நீங்க நாட்டிக்கல் சயின்ஸ் படிக்கணும். எங்க? இந்தியன் மாரிடைம் யூனிவர்சிட்டியில போய் படிக்கணும். ஓகே. காமர்ஸ் மாணவர்களுக்கு எக்கனாமிக்ஸை படிப்பதுதான் சூப்பரான வாய்ப்பு. எங்க படிக்கணும்? மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ். காஞ்சிபுரம் கலெக்டர் அவங்க பையனுக்கு ஃபர்ஸ்ட் செஷன் எடுத்திருந்தாங்க நம்ம கிட்ட தான். அந்த பையன் now he is studying in Madras School of Economics, though he belongs to physics mathematics stream. IAS ஆகணுமா? எக்கனாமிக்ஸ் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா போடுங்க. பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்டரி எல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி எக்கனாமிக்ஸ் படிச்சீங்கன்னா ஸ்ட்ராங்கான ஒரு சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிடலாம். பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஹிஸ்டரி எல்லாம் சைட் பை சைடு ஈஸியா படிச்சுக்கலாம். ஓகே. மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், டாக்டர் BR அம்பேத்கர் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ், கோகலே, இந்த மாதிரி நிறைய காலேஜஸ் இருக்கு. அடுத்து மெடிசன் உங்களுக்கே தெரியும், பிசிக்ஸ் பயாலஜி முக்கியம். டீச்சர் யாராச்சும் ஆகணும்னு நினைக்கிறீங்களா? டீச்சர் ட்ரைனிங். டீச்சர் நான் பெரிய பெரிய ஸ்கூலுக்கு போனா கேட்பேன் யாரெல்லாம் டீச்சர் ஆகணும்னு. ஒருத்தன் கை தூக்க மாட்டானே. என்ன கேள்வி சார் கேட்குறீங்க? நாங்க ஆகுமா சார் அப்படிம்பா. நேஷனல் காமன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனீங்கன்னா IIT NIT கல்ல BSc B.Ed கோர்ஸ் போன வருஷத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். you can go and study BSc MSc பிசிக்ஸ். நல்லா படிச்ச ஸ்டூடெண்ட் நல்லா கேட்டுக்கோங்க, BSc பிசிக்ஸ் படிச்சா நல்லா சம்பாதிக்க முடியாது. BSc பிசிக்ஸ் படிக்கும் பொழுது கான்செப்ட்ஸ் ஆஃப் பிசிக்ஸ் வால்யூம் 1 and வால்யூம் 2 by H.C. வர்மான்னு ஒரு புக் இருக்கு. BM சர்மா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் சால்விங் பை I.E. இரடோ, இந்த புக்கெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு BSc பிசிக்ஸ் படிக்கிற பெரியும் படிச்சு ஆன்சர் எழுதி பார்த்துட்டீங்கன்னா மினிமம் 2 லட்சம் வாங்கலாம் மாசம் சம்பளம். இல்ல சார் நான் BSc பிசிக்ஸ் மெதுவா படிச்சு முடிச்சு அப்புறமா பாத்துக்கிறேன்னா 12,000 தான் சம்பளம். விடிய விடிய பேப்பர் திருத்தி சொல்லுவோம், பேப்பர் திருத்திய கை வெளிக்கு போக வேண்டியதுதான். நல்லா படிச்சு நாலேஜபிளா இருந்தா பல லட்சம் சம்பாதிக்கலாம். பிகாஸ் நீட் JEE ரொம்ப முக்கியம். அது பிசிக்ஸ் டீச்சர் கிடைக்கிறதே இல்லை இப்ப நல்ல டீச்சர்ஸ் எல்லாம். சோ படிக்கலாம். அடுத்து ஸ்போர்ட்ஸ்ல நீங்க சூப்பரா இருக்கிறீங்கன்னா லட்சுமி பாய் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன், இந்தியன் மெடிசின், சித்தா படிக்க நல்ல வாய்ப்பு இருக்கு. நல்லா பாட்டு பாடுறீங்கன்னா கலக்ஷேத்ரா, KALAK கலக்ஷேத்ரா சென்னையில தான் இருக்கு. ருக்மணி தேவி காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ். பரதநாட்டியம் யாரு தெரியுமா? அந்த காலேஜில் போய் படிக்க வேண்டாம், அட்லீஸ்ட் அந்த காலேஜோட கான்டாக்ட் வச்சுக்கோங்க. சென்னையில இருக்கு. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு பொறுப்பு உங்களை கூட்டு போவாங்க. 1 மணி நேரம் உங்கள் அரங்கேற்றத்தை செய்தால் 7 லட்சத்திலிருந்து 10 லட்சம் ரூபாய் வரை உங்களுக்கு கிடைக்கிறது. பரதநாட்டியம் நம்ம ஆளுகெல்லாம் பரதநாட்டியம் ஆட வைப்பாங்க ஆசைக்கு, அப்புறம் அதை எங்க கொண்டு போய் சேர்த்துறதுன்னு தெரியாது. பாட்டு பாடினால் அந்த காலேஜ் தான். அடுத்து வெட்டினரி சயின்ஸ் 85% சீட், போர்டு எக்ஸாம் 15% த்ரூ நீட் எக்ஸாம். இதெல்லாம் சம் ஆஃப் த வாய்ப்புகள் உங்கள் முன்னாடி இருப்பது. However, இந்த கடைசி வார்த்தையை சொல்லி நான் முடித்துக் கொள்கிறேன். எனக்கு 37 வயசு ஆச்சு. மார்ச் 14 தான் என் பர்த்டே முடிஞ்சது. 37 வயசு ஆச்சு. எங்க அப்பாவை நான் ஒரு நாள் கூட எதிர்த்து பேசுனது இல்லை. I never speak opposed to my father. எது சொன்னாலும் சரிங்கப்பா தான். அப்போஸ் பண்ணி பேசுறது நான் தான் பெரிய ஆள் என்னைக்கு பிஹேவ் பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா? நீ எல்லாம் எங்கடா உருப்பட போற, எக்கேடே கெட்டு தொலை. அந்த வார்த்தைக்கு பின்னால் ஒளிந்திருக்கக்கூடிய வார்த்தை நீங்க நல்லா இருக்கணும்னு தான்டா கண்ணுங்களா. அது அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டவங்க சூப்பரா லைஃப்ல ஜெயிச்சிருவாங்க. அப்பா அம்மா நீங்க கீழே போகணும்னு நினைச்சலாம் திட்ட மாட்டாங்க, நீ நல்லா இருக்கணும்னு தான் சொல்லுவாங்க. நம்மால் எப்படி தெரியுமா? அதை நீங்களே சொல்லிட்டீங்களே, எக்கட கட்டு தொலைன்னு கேட்காதீங்க எந்த கேள்வியும்பா. எப்படா சொல்லுவாங்க நம்ம அதுல இருந்து டான்ஸ் ஆடலான்னு. சோ எதிர்த்து பேசாதீங்க, உண்மையா படிங்க. நீங்க இன்னைக்கு உங்க வீட்டுல காசு இல்ல சார், எங்க வீட்டுல பணம் இல்லைன்னு யோசிக்காதீங்க. எங்க அப்பா இருந்த காலத்தில், நான் NIT படித்த காலத்தில் லேப்டாப் வாங்குறதுக்கு காசு இல்லாம எங்க அத்தைகிட்ட என் அத்தையிடம் போய் என் அப்பா கடன் வாங்க போனார். என் அத்தை கழுத்தில் போட்டிருந்த தாலி கொடியை கலட்டி கொடுத்து இந்த உன் பையனுக்கு வாங்கி கொடுங்கன்னு சொன்ன மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் தான் நான் மட்டும் இல்லை நிறைய பேர் இருந்து ஜெயித்திருக்கிறார்கள். அதனால் சொல்கிறேன்,
இன்று உங்கள் வீட்டில் பணம் இல்லை, கஷ்டமாக இருந்தார். நைட் ஓப்பனா சொல்ற 12th படிக்கிறப்ப எங்க வீட்டுல எங்க அப்பா நைட் ரேஷன் அரிசி ஊற வச்சுதான் காலையில கொடுப்பாங்க. கஷ்டம்தான், எனக்கு நல்லா தெரியும் நம்ம படிச்சாதான் ஜெயிக்க முடியும்னு. தூங்காம படிக்கணும். டாக்டர் சொல்லுவார் 8 மணி நேரம் தூங்கினாதான் மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். பொய் சார். அவரு டாக்டர் சீட் வாங்க நினைக்கி 4 மணி நேரம் தூங்கிட்டு மிச்ச நேரம் கூட படிச்சுதான் MBBS சீட் வாங்கி இருப்பார். நம்மளை மட்டும் தூங்கும் பாரு. இல்ல, உங்களுக்கு தேவை என்றால் கண் விழித்து படிங்க, உண்மையா படிங்க, கஷ்டத்தை நினைக்காதீங்க. படிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் குப்பை தொட்டிக்கிட்ட உட்கார்ந்திருந்தாலும் மூக்க பொத்திக்கிட்டு படிப்பான். நன்றாக படியுங்கள், உண்மையாக இருங்கள், பெற்றவர்களை கடவுள் போல் மதியுங்கள், உங்களுக்கு எல்லாமும் கிட்டும். அனைவரும் நல்ல கல்லூரியில் சேர்ந்து, திருப்பியும் சொல்கிறேன், நல்ல கல்லூரியில் சேர்ந்து உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தையும் அனைவரும் உயர்த்த வேண்டும் என்று கூறி இப்பேற்பட்ட ஒரு வாய்ப்பு தினமலர் இந்த இடத்துல இங்க பாருங்க, ஒரு சத்தமும் இல்லை, கப்பு சுப்புன்னு யாரும் எந்திரிச்சு போகாம கிட்ட நான் இன்னைக்கு 1.5 மணி நேரம் பேசிட்டேன். எனக்கு வேற டைம் இன்னைக்கு சூப்பரா கிடைச்சு போச்சு. இன்னொரு ஆள் வர வேண்டியது வரலையா, நான் முடிச்சுக்கிட்டேன், அவ்வளவுதான், எனக்கு ஈஸி. சோ 1.5 மணி நேரம் அமைதியாக இருந்து, இந்த அமைதியாக இருக்கும் பொழுதே நான் நினைப்பேன், எந்த இடத்துல எல்லாம் மாணவர்கள் துல்லியமாக ஒரு விஷயத்தை கவனிக்கிறீர்களோ அந்த இடத்தில் கடவுள் இங்கே அமர்ந்து கொண்டு உங்களை எல்லாம் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார் என்றுதான் நினைக்கிறேன். அப்படிப்பட்ட கடவுள் இன்று தினமலர் மூலமாக உங்களுக்கு வந்திருக்கிறது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த தினமலர் என்பது மாணவர்களுடைய வழிகாட்டி. இந்த ஒரு வருடம் அல்ல, 20க்கும் மேற்பட்ட வருடங்களாக இதை தொன்று தொட்டு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியில் நானும் ஒரு சின்ன புள்ளியாய் இருக்கிறேன் என்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தினமலரும் நீங்களும் உங்கள் குடும்பமும் அனைவரும் மென்மேலும் உயர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். தேங்க்யூ வெரி மச்.